الإمام حضرت மௌலானா பரக்கத்தை பாதுகாக்கக்கூடிய ஹதரத் தாமத் பரக்காத்துல் ஆலியா இப்பொழுது நம்மிடத்திலே அர்ஷின் நிழலில் இடம் பெறுவோம் என்ற தலைப்பிலே வாழ்வது இன்ஷா அல்லாஹ் அனைவரும் முழுமையாக கேட்டு பயன்பெறுமாறு மிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். யாரெல்லாம் இன்னும் வெளியே இருக்காங்களோ இங்கே உள்ள வந்துருங்க இன்ஷா அல்லாஹ். பயான் ஆரம்பமாகும். जो अहबाब आए हैं वो भी अंदर आ जाएं. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. السلام عليكم ورحمة الله وبركاته. வாக்குமத்தை இடைவெளினா நிரப்பும். நம்ம மகண்டா பண்ணியில நாம நிகழ்ச்சி வைக்கிறோம்னா அதை நாம தான் அலங்கரிக்கணும். நாம அலங்கரிக்காம யார் இதை வந்து அலங்கரிப்பாங்க? வா, அந்த இடத்தெல்லாம் பூர்த்தியாக்கினா அடுத்து வரலாம் வந்து லேசா உட்காந்துக்குவாங்க. இல்லைன்னா கஷ்டப்படுவாங்க எப்படி உள்ள போறது. மாஷா அல்லாஹ். Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihil qadim al-furqanil majid. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. قال النبي صلى الله عليه وسلم يذهبون الصالحون الأول فالأول ويبقى حفاظة كحفاظة الشهيد لا يباليهم الله بالة. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பினிந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, இந்த பள்ளியினுடைய தகுதிமிக்க இமாம் சகோதரர் மௌலவி அவர்களே, இந்த பள்ளியினுடைய நிர்வாக பெருந்தகைகளே, வருகை தந்திருக்கும் உள்ளூர் ஜமாஅத்தார்களே, வாலிபர்களே, இளம் சிறார்களே, மறைவிலிருந்து அல்லாஹ் ரசூலுடைய செய்திகளை மனதார கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்சம் சவுண்ட் கூட்ட முடியுமாமா? அல்ஹம்துலில்லாஹ். 14 வருடங்களாக ஒற்றைப்படை இரவனுடைய நிகழ்ச்சிகளை அல்லாஹ்வின் அருள் கொண்டு நடத்தி வருகிறீர்கள். ரப்பு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நிகழ்வை கபூல் செய்து அருள் புரிவானாக. இந்த வாலிப பிள்ளைகள் அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையாக
ஒருங்கிணைந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவரது கருத்தை இன்னொருவர் அனுமதித்து ஆமோதித்து அங்கீகரித்து அவர்களுக்கு மத்தியிலே நல்ல சூழலோடு இதை தொடர்ச்சியாக நடத்துவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. वो दरवाजा बंद कर दो बस, दरवाजा बंद कर। वो दरवाजा बंद कर दिए तो अच्छा हो, जरा हमकर को बंद करना। அன்பளித்த பெரியோர்களே, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான், கொஞ்ச கால வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நமக்கு எப்பொழுது முடியும் என்று தெரியாது. அல்லாஹ் இந்த வாழ்க்கையை மிக சொற்பமாக வைத்திருக்கிறார். மிக சொற்ப காலம் வாடுகின்ற வாழ்க்கை. இந்த வாழ்க்கை 60க்கும் 70க்கும் மத்தியிலே முடிந்து போகும். அதையும் தாண்டி வாழக்கூடியவர்கள் மிக மிக சொற்பம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் இந்த உலக வாழ்க்கையிலே நல்லவர்கள் மிக சீக்கிரமாக இந்த உலகத்தை விட்டு போய்கொண்டே இருப்பார்கள். அதை நபியவர்கள் சொல்லும் போது யதஹபூன ஸாலிஹூன அல் அவ்வலு ஃபல் அவ்வலு வயபகா ஹுஃபாலத்துன் கஹுஃபாலத்தி ஷஈர். நல்லவர்கள் எல்லாம் ஒன்றன் ஒன்றாக மிக சீக்கிரமாக இந்த உலகத்தை விட்டும் சென்று விடுவார்கள். அவர்கள் செல்லுவது பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளவு நல்ல மனிதர் நீண்ட காலம் வாழாம போயிட்டாரே. நீண்ட காலம் வாழாம போறது அவர் மீது ஏதோ குற்றம் போல பேசுகிறோம். நீண்ட காலம் வாழ்றத ரொம்ப நல்ல மனிதர் என்பதற்கு அடையாளம் என்று நம்புகிறோம். நீண்ட காலம் வாழ்வது நல்லதாக இருந்தால் நபியவர்களை வாழ வைத்திருப்பானே. ஆனால் நபியவர்களே 63 ஆண்டுகளிலே இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் என்றால் அதில் ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கதான் செய்கிறது. அதற்காக 63 நாம் நேசிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதே 63ல நானும் மௌத்தாருக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? யாரும் அதற்கு தயாராக இல்லை. ஆனால் இந்த உலகத்திலே குடுகுடு கிழவனாக இருந்து மரணிப்பதை நபியவர்கள் விரும்பவில்லை. குடுகுடு கிழவனாக ஆன பிறகு மரணிப்பதை அல்லாஹ்வும் விரும்பவில்லை. எனவேதான் நபியவர்களை 63 ஆண்டுகளிலே அழைத்துக் கொண்டார். அதை அல்லாஹ் நபியவர்கள் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். யதஹபூன ஸாலிஹூன அல் அவ்வலு ஃபல் அவ்வலு. நல்லவர்கள் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக மிக சீக்கிரமாக இந்த உலகத்தை விட்டும் செல்லுவார்கள். எதுவெல்லாம் இந்த பூமியில மிஞ்சி இருக்கும் தெரியுமா? தொழில்கள் மட்டும்தான் மிஞ்சி இருக்குமா? தொழில்கள். எங்களுடைய ஆசான் விருந்தரை இதற்கு உதாரணம் சொல்லுவார்கள். நான் வழியில வித்துட்டு போறாங்க, நடக்கல, டக்கு 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 டக்குன்னு அடிச்சு விற்பான். அவன்கிட்ட போய் கேட்டனா ₹1 கேட்டா அந்த சுடர் சுடர் கல்ல கொடுப்பான், வேர்க்கல்ல. ஆனா வேர்க்கல்லையை வாங்கி என்ன செய்யணும்? நம்ம இப்படி ஒரு திருகணும். திருகணுன்னு எது வந்துருது? அதனுடைய தொழில்கள் வருது. வந்தோடனே என்ன செய்யலாம்? அட்டு ஊதுறான். ஊதி விட்டா தொழில்கள் எல்லாம் பறந்து கீழே போய் விழுந்துருது. அந்த கடலை இருக்குல்லமா, அது மட்டும் வயிற்றுக்குள்ள போயிருது. இந்த வயிற்றுக்குள்ள போறதுனா கபுர். அப்போ நல்லவர்கள் எல்லாம் சீக்கிரத்தில் கபருக்குள்ளே போய் விடுவார்கள். இந்த ஊதி விட்ட தொழில்கள் இருக்கு பாருங்க, அது மட்டும்தான் பூமியில இருக்கும். இந்த தொழில்களை பத்தி எவனாவது கவலைப்படுறது உண்டா? பேச்சு விட்டா தொழில்கள் கீழே போயிடுச்சு, அந்த கல்ல உள்ள போயிடுச்சு. எவனாவது ஒருத்தா அதா இந்த தொழில்கள்லாம் இப்படி போயிடுச்சு எவனாவது கவலைப்பட்டது உண்டா? காற்று இங்கிருந்து அடிச்சுன்னு சொன்னா அந்த தொழில்கள் எல்லாம் அந்த பக்கம் போகும். பிறகு அங்கிருந்து ஒரு காற்று அடிச்சா தொழில்கள் எல்லாம் இங்க போகும், திரும்ப காணாமலே போயிடும். இந்த தொழில்கள் விஷயத்தில் எப்படி மனிதன் இருக்கிறானோ அப்படித்தான் இந்த உலகத்தில் மீதமாக இருக்கிற மனிதர்கள் விஷயத்தில் அல்லாஹ்
பாலத்தன் அவர்களை பொருட்டாக கருத மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார். அப்படி என்றால் நல்லவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மிக விரைவாக இந்த உலகத்தை விட்டு செல்வார்கள் என்கிற அந்த லிஸ்ட் எவ்வளவு அழகான லிஸ்ட் என்பதை நினைத்து பாருங்கள். ரப்பட்டு அதுக்காக வேண்டிய சீக்கிரம் அழைச்சுக்கெல்லாம் கூப்பிட வேணாம், அப்படிலாம் கேட்கவும் வேணாம். ஆனா அப்படி வர்றதை வெறுக்கவும் வேணாம். அல்லாஹ் அப்படி யாருக்காவது மிக சீக்கிரத்தில் அழைப்பு தந்தால் அது மிக நல்ல அழைப்பு, மிக அழகான அழைப்பு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் நபி அவர்களே 63 ஆண்டுகளிலே இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு அழகான பிரிவு. கண்கள் நல்ல நிலையில் பார்த்து கொண்டிருக்க, 2 கைகால்களும் நல்ல முறையில் இயங்கிக் கொண்டிருக்க, நல்ல சிந்தனை சிந்திக்கக்கூடியதாக இருக்க, நல்ல உடை நடையோடு இருக்க நபி அவர்களின் ரூஹை அல்லாஹ் வாங்குகிறான் என்றால் இப்படி பிரிகின்ற ரூஹ் தான் மிகச் சிறந்த ரூஹ் என்பதை நபி அவர்களுக்கு அல்லாஹ் காட்டுகிறார். நபி அவர்களின் மூலமாக இந்த உலகத்துக்கு காட்டுகிறார். சரி, இப்படியே நல்லவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போய்கொண்டே இருந்தால் கடைசியாக மிஞ்சுவார்கள் அல்லவா முஸ்லிம்கள். அந்த முஸ்லிம்களோடு கிறிஸ்தவர்களும் இருப்பார்கள், அந்த முஸ்லிம்களோடு யூதர்களும் இருப்பார்கள், அந்த முஸ்லிம்களோடு முஷ்ரிக்குகளும் இருப்பார்கள், எல்லாம் கலந்திருப்பாங்க. இப்ப இந்த நேரத்துலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த பிறகு தஜ்ஜாலுடைய கத்ல் ஏற்படும். அதற்கு பிறகு யாஜூஜ் மாஜூஜ்கள் என்ற வித்தியாசமான உருவம் கொண்டவர்கள் வருவாங்க. இவர்களுடைய வருகை எல்லாம் முடிஞ்சு போன பிறகு அல்லாஹ் ஒரு பறவை அனுப்புவான். அந்த பறவைக்கு பேரு தாபத்துல் அர்துன்னு பேரு. அந்த பறவையை எப்ப அனுப்புவான்? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய கடமையெல்லாம் முடிச்சுக்குவாங்க, தஜ்ஜால கொன்றுவாங்க, அந்த யாஜூஜ் மாஜூஜ்களுடைய கூட்டத்தை எல்லாம் கொல்லுவாங்க. ரப்பட்ட உதவி தேடி அவர்களை எல்லாரையும் அழிச்சிருவாங்க. அழிச்சு எங்க பார்த்தாலும் ஜடலங்களா கிடக்கும். யாருடைய ஜடலம்? யாஜூஜ் மாஜூஜ்களுடைய ஜடலம் ஊர் உலகமெல்லாம் கிடக்கும். அந்த ஜடலங்கள்னால நாற்று ஏற்பட்டு உலகமெல்லாம் வீச்சமாகி நோய் நொடிகள் பரவும். அந்த நேரத்துல மீண்டும் துவா செய்வாங்க. அல்லாஹ் ஒரு மழையை அனுப்பி அவைகள் அனைத்தையும் கழுவி விடுவான். அந்த ஜடலங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் கடல்ல போடுறதுக்கு வித்தியாசமான பறவைகள்லாம் வரும். வந்து அந்த ஜடங்கள் எடுத்துட்டு போய் கடல்ல போட்டுரும். கடல்ல போட்டுட்டா கூட அந்த ஜடலம் இருந்த இடம் இருக்க புழுக்களாக, அந்த ஜடலங்கள் இருந்த இடம் ரொம்ப நாற்றமாக இருக்கும். அல்லாஹ் ஒரு மழை அனுப்பி எல்லாத்தையும் சுத்தமாக்குவான். அதற்கு பிறகு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஜ்ஜுக்காக போவாங்க. எங்க போவாங்க? ஹஜ்ஜுக்கு போவாங்க. அந்த ஹஜ்ஜில தவாஃப் செய்துகிட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தா சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியில மக்கள் அப்படியே திகைச்சு போய் நிற்பாங்க. ஏனென்றால் அந்த சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியில் உள்ள அந்த பாதை இருக்கு, ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், அது அப்படியே மேடு கட்ட ஆரம்பிக்கும். என்னங்க சமமா இருக்குல்ல, அது அப்படியே உருண்டையா மேடாகும். உள்ளக்குள்ள இருந்து ஒரு டெலிவரி பெண்மணி எவ்வளவு கஷ்டப்படுவார், அந்த மாதிரி அந்த பூமி கஷ்டப்படும். பயங்கரமான சத்தம் வரும். மக்கள் இங்கிருந்து அங்க போக முடியாது, அங்குள்ள மக்கள் இந்த பக்கம் வர முடியாது. இந்த நிலையில ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தவாஃப்ல இருப்பாங்க. அப்ப அந்த பூமி டெலிவரிக்காக காத்திருக்கும். அந்த பூமி யாரை டெலிவரி பண்ண போகுது எல்லாரும் எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அந்த நேரத்துல அந்த பூமி அப்படியே நடுக்கம் கொடுத்து அது அப்படியே வெடிக்கும். வெடிச்சா உள்ள இருந்த ஒரு பறவை ஒண்ணு வெளியில வரும். அந்த பறவைக்கு பிறகு தாபத்துல் அர்த். அந்த பறவையினுடைய கையில ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குச்சி இருக்கும். அதே நேரத்துல கையில ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மோதிரம் இருக்கும். அந்த மோதிரத்தை வச்சு முஸ்லிம்களுடைய நெத்தியில ஒரு அடி அடிக்கும். முஸ்லிம் 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 என்ன செய்யும்? எல்லாருடைய நெற்றியிலையும் முஸ்லிம் என்ற முத்திரை குத்தும். ஆனா கையில வச்சிருக்கிற அந்த அசாவை வச்சு முஷ்ரிக்குகளை, காஃபிர்களை, யூதர்களை, கிறிஸ்தவர்களை ஒரு மண்டையில அடிக்கும். அந்த அடிச்ச இடத்துல வடு விழுந்து அதுல அவங்க அடையாளமா தெரிவாங்க.
இந்த நிலையில அல்லாஹ் ஜல்லஷானுல முஸ்லீம்களை தனியா ஆக்கிறோம். ஏன்னா எல்லாரும் முஸ்லீம் என்ற முத்திரை குத்தப்பட்டு எல்லாம் தனியாயிடுவாங்க. இப்ப இந்த முஸ்லீம்கள் எல்லாம் தனியான போது அல்லாஹ் ஜல்லஷானுவத்தால ஒரு தென்றல் அனுப்பவும், ஒரு தென்றல் காற்றடிக்கும். அந்த தென்றல் காற்றை எந்தெந்த முஸ்லீம்கள் எல்லாம் சுவாசிக்கிறார்களோ, ஆனால் அனைத்து முஸ்லீம்களுமே சுவாசிடுவாங்க, எந்த முஸ்லீமும் விடுபட மாட்டார். அனைத்து முஸ்லீம்களுமே அதை சுவாசிக்கிற போது அந்த சுவாசிச்ச மறு நிமிஷம் அப்படியே அங்கேயே படுத்துருவாங்க, அப்படியே அவங்க ரூஹ் கப்சாயிடும். இப்ப அத்தனை முஸ்லீம்களுமே மௌத்தாயிடுவாங்க. அந்த தென்றலை சுவாசித்த அத்தனை முஸ்லீம்களுமே மௌத்தாயிடுவாங்க. இப்ப யார் மட்டும் தான் மிச்சமா இருப்பாங்க? காபிர்கள், முஷ்ரிக்கீன்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இந்த உலகத்தை, இந்த உலகத்திலே அழிச்சாட்டியம் செய்தவர்கள், அக்கிரமக்காரர்கள், அதர்மக்காரர்கள், அட்டுழியம் செய்தவர்கள், அல்லாஹ்வே இல்லை என்று மறுத்தவர்கள், இவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. நபி அவர்கள் சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் கூட இல்லாத அந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் இந்த உலகத்தை அழித்திடுவான். அப்படி என்றால் இந்த உலகம் அழிகின்ற நேரத்தில் ஒரு திடுக்கம் இருக்கும் அல்லவா, அதை எந்த முஸ்லிமும் அனுபவிக்க மாட்டார். உலகம் அழிகின்ற நேரத்தில் ஏற்படுகின்ற ஒரு அலப்பறை இருக்கும் அல்லவா, அந்த உலகம் அழிகின்ற நேரத்தில் ஏற்படுகின்ற என்னென்ன விஷயங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுல எதையுமே முஸ்லிம் அனுபவிக்க மாட்டான், அதை பார்க்கவும் மாட்டான். பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படாது. அந்த அளவுக்கு முன்கூட்டியே முஸ்லிம்கள் எல்லாம் மரணிக்கப்படுவார்கள். மிச்சமுள்ளவர்கள் மீதுதான் கியாமத்தை நிகழும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்ப அத்தனை முஸ்லிம்களும் இறந்து விடுகிறார்களோ மிச்சமுள்ளவர்கள் இவர்கள் மட்டும் தானே. இவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் எதையும் பொருட்படுத்த மாட்டான். லா யுபாலிஹும் அல்லாஹு பாலத்தன். சரி, இவர்கள் மட்டும் இருக்கிற இந்த நிலையில தான் வானம் உடைஞ்சு சூரியன் தன்னுடைய ஒளியை இழந்து, சந்திரன் தன்னுடைய ஒளியை இழந்து, நட்சத்திரங்கள் எல்லாம் தன்னுடைய ஒளியை இழந்து ஒரே இருள்மயமாக ஆகி, அந்த நட்சத்திரங்களும் சந்திரனும் சூரியனும் எல்லா கோணங்களும் கடல்ல வந்து விழுகும். அந்த கடல்ல வந்து விழுந்த மாத்திரத்துல கிழக்கிலிருந்து ஒரு காற்று வரும். அந்த காற்று கடல்ல பட்ட மாத்திரத்துல கடல் கொழுந்து விட்டு எரியும். நபியவர் சொன்னாங்க, அந்த கடல் என்னவாக மாறும் சொன்னாங்க, நரகமாக மாறும். எனவேதான் தேவையில்லாம கடற்கரைக்கு போகாதீங்க சொன்னாங்க. சொல்லதாரு, கடற்கரைக்கு தேவையில்லாம போகாதீங்க, அவசியம் இருந்தா போங்க. அது நீங்க ஆறுதல் பெறுறதுக்குள்ள இடம் அல்ல, நீங்க ஆனந்தம் அடைகிறதுக்குள்ள இடம் அல்ல, நீங்க சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்குள்ள இடம் அல்ல, அது ரொம்ப ஆபத்தான இடம் சொன்னாங்க. சொல்லதாரு, ஏனென்றால் அந்த கடலுக்குள்ளே நரகம் இருக்கிறது நாங்க சொல்லதாரு. சரி, இப்பொழுது அந்த கடல் நரகமாயிடுது. காட்டுக்குள்ள வசிக்கக்கூடிய விலங்குகள் இருக்கல்லவா, சிங்கம், புலி, கரடி, இன்னும் என்னென்ன எல்லாம் படைச்சிருக்கானோ நமக்கு தெரிஞ்சு 4-5 தான். இன்னும் என்னென்ன படைச்சிருக்கானோ எல்லாம் ஊருக்குள்ள வந்துடும். ஊருக்குள்ள வந்து மக்களோட மக்களாக வாழ ஆரம்பிக்கும். மனுஷன் வாழ முடியுமா? ஆனா இந்த திடுக்கத்தை ஒரு முஸ்லிமும் அனுபவிக்க மாட்டார். இந்த திடுக்கத்தை அல்லாஹ் எந்த முஸ்லிமுக்கும் தர மாட்டார். இப்பொழுது எல்லாமே ஹல்லத்து மலத் ஆயிடுச்சு. காட்டுல வாழக்கூடியதெல்லாம் ஊருக்கு வந்துருச்சு, எல்லாம் கடந்துருச்சு. மரங்கள் எல்லாம் பஞ்சா பறக்குது, மலைகள் எல்லாம் பஞ்சா பறக்குது, நட்சத்திரங்கள் எல்லாம் வந்து விழுந்துருச்சு, ஊர் முழுக்க இருட்டாக இருக்கு. இந்த நிலையில தான் அல்லாஹ் சூரை ஊதுவான். அந்த சூர் தான் முதல் சூர். அந்த சூர் என்னங்க? அதுதான் முதல் சூர். அந்த முதல் சூர் ஊதப்பட்ட நேரத்தில் அந்த சூருடைய அந்த தாக்கத்தை, அந்த சூரினால் ஏற்படுகின்ற விளைவை எந்த முஸ்லிமும் அனுபவிக்க மாட்டார். அதை முழுக்க முழுக்க அனுபவிப்பவர்கள் யாராக இருப்பார்கள்? கிறிஸ்தவர்களாக, யூதர்களாக, முஸ்லிம்களாக, முனாஃபிகீன்களாக, அட்டுழியம் செய்யக்கூடியவர்களாக, ஜின்களிலே, ஷைத்தான்களிலே யாரெல்லாம் அத்துமீறியவர்களாக வாழ்ந்தார்களோ அவர்கள் எல்லாமே முதல் சூர்ல அழிக்கப்படுவாங்க. இப்ப முதல் சூர்ல அனைத்துமே அழிஞ்சிருச்சா? बा நீங்க பிறகு கூட கொடுங்கத்தா விட்டுருங்க बा चाह देना को बस बा छोड़ दो बैठ जाओ. அப்ப
முதல் சூழ்ல அனைத்துமே அழிஞ்சிருது இல்ல, எல்லாம் சப்பா வயிறும் உலகமே அமைதியாயிடும். இந்த நேரத்துல அல்லாஹ் சொல்லுவான், 40 ஆண்டுகளுக்கு இப்படியே கிடக்குன்னு சொல்லிடும். இந்த பூமி 40 ஆண்டுகளுக்கு அப்படியே கிடக்கும். அல்லாஹ் இந்த பூமியில ஒண்ணுமே இருக்காது. வானத்தையும் சுருட்டி தன் கையில வச்சுக்குவான், பூமியை சுருட்டி தன் கையில வச்சுக்குவான். இந்த பூமிய ரொட்டி மாதிரி தட்டி அல்லாஹ் சொல்லுவான், யௌமத்து பத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத்து வபரஸு லில்லாஹில் வாஹிதில் கஹார். இந்த பூமியை வேறொரு பூமியாக அல்லாஹ் மாத்திடுவாங்க. இந்த நாம பார்க்கிற பூமி என்ன 40 ஆண்டுகள் அப்படியே கிடக்கும். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், எங்கே அரசர்கள் தன்னை அரசன் அரசன் என்று சொல்லிக்கொண்டு தாம்பட்டம் அடித்தவர்கள் எங்கே? அந்த செல்வந்தர்கள் எங்கே? செருக்கோடு திரிந்தார்களே, பெருமை அடித்து திரிந்தார்களே, மற்றவர்களை எல்லாம் கேவலமாக பார்த்தார்களே, அந்த செல்வந்தர்கள் எல்லாம் எங்கே? அந்த அரசர்கள் எல்லாம் எங்கே? நான் தான் அரசன், நான் தான் அரசன் என்று சொல்லுவான். அப்பொழுது அவன் மட்டுமே இருப்பான், வேறு யாருமே இருக்க மாட்டான். எத்தனை ஆண்டுகள்? 40 ஆண்டுகள் இப்படியே கழியும். இந்த 40 ஆண்டுகளுக்கு பிறகு 2வது சூர் ஊதப்பட்டான். இந்த 40 ஆண்டுகள் கழித்து 2வது சூர் ஊதப்பட்டா, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த 2வது சூர் ஊதப்படுகிற நேரத்திலே என்னுடைய கபர் தான் முதலில் வெடிக்கும். நபியவருடைய கபர் தான் முதல்ல வெடிக்கும். வெடிச்சோடனே நபியவர்கள் வெளியே வருவாங்க. நபியவர்கள் உடுத்திக் கொள்வதற்காக வேண்டி அரசனுடைய வலது பாகத்திலிருந்து விசேஷமாக தயாரிக்கப்பட்ட ஆடையை அங்கே மலக்குகள் கொண்டு வருவார்கள். நபியவர்கள் அதை உடுத்திக் கொள்வார்கள். கிட்டத்தட்ட 70,000 மலக்குகள் என்னை வரவேற்க வருவார்கள் சொன்னாங்க. சொல்றாங்க. இப்ப நபியவர்கள் அதிலிருந்து வெளியில வந்த மாத்திரத்துல நபியவர்கள் சொல்றாங்க, என் பக்கத்தில் இருக்கிற அபூபக்கரை நான் எழுப்புவேன், என் பக்கத்தில் இருக்கிற உமரை நான் எழுப்புவேன். ரலியல்லாஹு தஆலா எழுந்திருங்கள், மஹ்ஷருக்கு போகணும், வாங்க கேள்விகளுக்கு கேட்கப்படுறது, அதுக்கு நாம போக வேண்டியிருக்கு, எழுந்திருங்கள் சொல்லி 2 பேரை எழுப்பிக்கிட்டு ஜன்னத்துல் பக்கீ, மதீனாவில் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கீ, அங்க போய் அங்க இருக்கக்கூடிய மௌத்தாக்களை எல்லாம் எழுந்திருங்க எழுந்திருங்க, நேரம் ஆயிடுச்சு, வாங்க நம்ம மஹ்ஷருக்கு போக வேண்டி இருக்கு, வாங்க எழுந்திருங்க என்று சொன்ன மாத்திரத்தில் எல்லாரும் எழுந்திருப்பாங்க. ஏங்க, பிறந்தது நம்ம நாட்டுல, வளர்ந்தது நம்ம நாட்டுல, வாழ்ந்தது நம்ம நாட்டுல, ஆனா போன இடத்துல மௌத்தா போயிட்டாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியவானது. ஜன்னத்துல் அல்லாஹ்வுக்கு போவாங்க. ஜன்னத்துல் பக்கீல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு எங்க போவாங்க? ஜன்னத்துல் அல்லாஹ்வுக்கு போவாங்க. அங்கே மக்காவில் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் அல்லாஹ்வுல வாங்க எழுந்திருங்க எழுந்திருங்க, டைம் ஆயிடுச்சு, மஹ்ஷருக்கு போகணும், அல்லாஹ் கூப்பிடுறான், வாங்க. அன்புள்ளவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு எங்கே போவார்கள்? மஹ்ஷரை நோக்கி போவார்கள். ஹதீஸ்ல வருகிறது. அப்படி என்றால் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். நபியவர்களுக்கு பின்னால போற பாக்கியம் சாதாரண பாக்கியமா? நாமளும் போவோம், ஆனா எங்க நடக்கிறோம்? நபியவர்கள் உடனுக்குடனே ஜன்னத்துல் பக்கீல இருந்தோம், ஜன்னத்துல் அல்லாஹ்ல இருந்து எல்லாரையும் வாங்க கூட்டிக்கிட்டு போற அந்த கூட்டத்துக்கு நமக்கு சம்பந்தம் உண்டா? அவர்களுடைய உயர்வுக்கு நமக்கு ஏதாவது சம்பந்தம் ஏற்பட முடியுமா? அவர்கள் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார்கள். சரி, அங்கே போகிறார்கள், மஹ்ஷருக்கு போகிறார்கள் என்றால் மஹ்ஷர்ல போய் அப்படி தங்குவாங்கல்ல. எத்தனை ஆண்டுகள் தங்குவார்கள் தெரியுமா? 1000 ஆண்டுகள் தங்குவாங்க. ஏங்க, மஹ்ஷர்ல இருக்க வேண்டிய நாட்கள் எத்தனைங்க? 1000 ஆண்டுகள். ஒரு நாள் நமக்கு 1000 ஆண்டுகள் மாதிரி தெரியுமா? ஒரு நாள் 1000 ஆண்டுகள் மாதிரி தெரியும். கழியவே செய்யாது, நேரம் போகவே செய்யாது. இன்னைக்கு நமக்கு எவ்வளவு நல்ல நேரம் போகுது பாத்தீங்களா? ரம்ஜான் இப்பதான் தொடங்கின மாதிரி இருக்கு, முடிஞ்சு போச்சு. எவ்வளவு சீக்கிரமா போயிடுச்சு. அது போற கவலை எப்ப தெரியும்னா, இன்னும் 2-3 நாள்ல தெரியும். லைலத்துல் கத்ர் முடிஞ்ச மாதிரி. அதுக்கு பிறகு நோன்பு வைக்கிறதுக்கெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. எப்படா ஈத்கா கானா காங்கே, ஈத்கா லிபாஸ் பேனேங்க, இதுதான் கவனமா இருக்கும். இந்த ஒரு மாசம் எவ்வளவு லேசா போயிடுச்சு தெரியுங்களா? அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? காலைல சகர வச்சுட்டு தூங்கணும்னா எந்திரிச்சா 12 மணி, பாதி நோம்பு தூக்கத்திலே போயிடுச்சு. மிச்ச பாதி, அந்த பாதிக்கு பள்ளிவாசலுக்கு வர தொழுக போக, அதோட அசர் ஆயிட்டா கஞ்சி கிஞ்சின்னு அதுல கழிய, உடனே நோம்பு திறக்க முடிச்சு. அவ்வளவுதான். ஒரு நோம்பு, அடுத்த நோம்பு வந்துருச்சு, லைலத்துல் கத்ரே வந்துருச்சு. அப்ப எவ்வளவு லேசாக கழியுது. இந்த மாதிரி
சஹாபிகள் கேட்டாங்க, யார சொல்லலாம், அன்னைக்கு ஒரு நாள் 1000 நாட்களுக்கு சமன் சொல்றீங்களே, எப்படி சமாளிக்கிறது யாருந்தா, எப்படி சமாளிக்க போறோம் யார சொல்லலாம் கேட்ட போது சல்லாம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துக்கு மட்டும் ஒரு பக்தில இருந்து அடுத்த பக்துக்கு போற அளவுக்கு நேரமானு தெரியும். என்னுடைய உம்மத்துக்கு மட்டும் அல்லாஹ் என்னவாக்கிடுவான், லுஹர்ல நின்றா அஸ்ர் வரைக்கும் ஒரு நாள், அஸ்ர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் ஒரு நாள், மக்ரிப்ல இருந்து இஷா வரைக்கும் ஒரு நாள், இஷாவுல இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் ஒரு நாள், ஒரு வக்துல இருந்து இன்னொரு வக்து வரையிலும் ஒரு நாள் கணக்காக மாறும். அவ்வளவு லேசாக கழிக்கும். இப்ப எந்த அளவுக்கு லேசா இருக்கு, அஸ்ர் மக்ரிப் எவ்வளவு லேசா வந்துருது. இப்பதான் அஸ்ர் தொழுத மாதிரி இருக்கு, அதுக்குள்ள மக்ரிப் வந்துச்சா அப்படி கேட்கறேன். வேற என்ன செய்யறது, தொழுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்ட்ரெஸ்டா இல்ல, என்னோட இவ்வளவு சீக்கிரம் வருது, வேற வழி இல்லையே, 5 நேரம் தொழுதாகணுமே, கவலை வேற. அல்லாஹ் ரசூல் எப்படி சொல்றாங்க, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் அந்த கஷ்டத்தை காட்டக்கூடாது. என்ன செய்வானாமா சொல்லுங்க, என்ன செய்வானா, 1000 ஆண்டுகள் பெருமானம் உள்ள ஒரு நாளை எப்படி காட்டுவானா, ஒரு பக்து கழிகிற மாதிரி காட்டு. ஆனால் அந்த ஒரு பக்து கழிகிற மாதிரி இருக்கிற அந்த நேரமே நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்படி என்றால் மற்றவர்களுக்கு 1000 ஆண்டுகளா கழியுது, எப்படி இருக்கும். அந்த நேரத்துல சூரியன் தலைக்கு மேல நிற்கும். எந்த அளவுக்கு நினைக்கும், இன்னைக்கு கடுமையான வெயில், இன்னைக்கு 2-3 நாளாவே சரியான வெயில். என்னைக்கு நமக்கு நன்மை அதிகமா தரணும் நாடிட்டானோ வெயில் அதிகமா காட்டான். லோகர் நேரத்துல அமைந்த கரைக்கு தப்சீருக்கு போவேன் டெய்லி. போகும்போது கடுமையான வெயில். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால இதை விட கடுமையான வெயில வந்துச்சு. அப்ப இந்த கடுமையான வெயில்ல போனேன். சுட்டெரிக்கிற வெயில், அப்படியே அனல் பறக்குது. அந்த பறக்கிற வெயில்ல குர்ஆனை ஓதிக்கிட்டே போறேன். அன்னைக்கு தராவி என்ன தொழுக வைக்கணுமோ அதை ஓதிக்கிட்டே போறேன். உள்ள போய் உட்கார்ந்த உடனே அப்படியே சோன மாதிரி உள்ள ஆக்கி வச்சிருக்காங்க பள்ளியை. அப்படியே சின்ன 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 அப்படி உள்ள போய் உட்கார்ந்தனே சொன்னேன், வெளியில நரகமா இருக்கு, உள்ள சோனமா இருக்கு. இந்த சோனத்துக்குள்ள வரும்போது என்ன சந்தோஷம் வருதோ, இந்த சந்தோஷம் வெளியில காயக்கூடிய வெயிலையும் வந்தா அவன் தான் உண்மையான அடியான். என்ன சொல்றேன், இந்த உள்ள வந்த நேரத்துல ஏற்பட்ட சந்தோஷம் அந்த வெயில்ல அனல் பறக்கிற வெயில்ல வரும்போது இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, மிக நல்ல வெயில். நல்ல வெயில் தான் சொல்லுவாங்க. அந்த காலத்துல என்ன செய்ய மாட்டாங்க, மிக சரியான வெயிலுங்க, சரியான வெயிலுங்க, நல்ல வெயிலுங்க இப்படின்னு சொல்லுவாங்க. கடுமையான வெயில் சொல்ல மாட்டாங்க. ஏனென்றால் அல்லாஹ் தருகின்ற வெயில் அது கடுமையானதல்ல, அது நல்ல வெயில், அது சரியான வெயில், தவறான வெயில் அல்ல. இப்படி புலம்புவாங்களாம். என்ன சொல்லணுமா, சரியான வெயிலுங்க அப்படி சொன்ன. ஏன்னா அல்லாஹ்வுடைய வெயில் என்னல்ல சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய வெயில் என்னல்ல, தவறான வெயில் அல்ல. அல்லாஹ்வுடைய வெயில் நல்ல வெயில், கெட்ட வெயில் அல்ல. அதனால ஆரம்ப கால பெரிய மனிதர்கள் வார்த்தையில கூட என்ன செய்யாதீங்க, கடுமையான வெயிலுங்க, மிக கொடூரமான வெயிலுங்க, கொடுமையான வெயிலுக்கு எல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் கொடுமையான வெயிலை தர்றவன் அல்ல, அல்லாஹ் கெட்ட வெயில தர்றவன் அல்ல. அந்த வெயில் மூலமாக எத்தனையோ படங்கள், அந்த வெயில் மூலமாக எத்தனையோ காரியங்கள் நடக்க வேண்டி இருக்கு. அதனால அல்லாஹ் அந்த வெயில தர்றான். அந்த வெயில் மட்டும் இல்லைன்னு சொன்னா உள்ள இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் கரையவே கரையாது, எந்த மருந்து கொடுத்தாலும் கரையாது. ஆனா அல்லாஹ்வுடைய வெயில் அடிக்குது, கரைச்சி எல்லாம் கரெக்டா போய்கிட்டு இருக்குன்னா ஞாபகத்துக்கு அது. அப்ப உள்ள போய் சொன்னேன், இது ஜன்னத்தா இருக்குதுங்க, வெளியில ஜஹன்னமா இருக்கு, மின் பை ஜஹன்னம். ஆனா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு மிக நல்ல வெயிலுங்க, மிகச்சரியான வெயிலுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயான ஆரம்பிச்சேன். பயான ஆரம்பிச்சு முடிக்க கூட இல்லைங்க, 2 மணி நேரம் மழை, சரியான மழை. பயான் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே பேஞ்சிருச்சு. அப்ப நான் சொன்னேன், இங்க வாங்க, ரப்பனுடைய ஏற்பாட்டை கபூல் செய்தா அல்லாஹ் கிளைமேட்டை மாத்திடுறாங்கன்னு சொன்னேன். இத இந்த மாதிரி சொல்றதுக்கு மிகப்பெரிய வலியுள்ளவாக வர வேண்டும்னு அவசியம் இல்லைங்க. இந்த கராமத்தை நிகழ்த்துறதுக்கு நம்ம பெரிய அல்லாஹ்வாதவாக அவசியம் இல்லை. ரப்பனுடைய ஏற்பாட்டை கபூல் செய்கிற தன்மை இருந்தாலே போதும், அல்லாஹ் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டிடும். நான் வெளியில பார்த்துட்டு நரகமா இருக்குதுங்க, உள்ள சோனங்க, ஆனா அது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுங்க, அதை கபூல் செய்யுதுங்க. இந்த சோனம் உள்ள இருக்கிற ஏசி எந்த அளவுக்கு சந்தோஷம் தருதோ அந்த சந்தோஷம் அதுலயே ஏற்படணுங்க. அப்படி சொல்லி முடிக்கிறேன், மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. 2 மணி நேரம் சரியான மழை பெய்யும்.
அப்ப வெளியில வந்து எல்லாரும் गुस्सा हो जाए हजरत क्या बोले हजरत वैसा हो गया ना हजरत तुम्हें बोले से बराबर हो गया ना हजरत माशा अल्लाह நான் கியாம நாளிலே அப்படிதான் இருக்கும் 10 மடங்கு இடவா இருக்கும் கடுமையான வெயிலா எப்படிப்பட்ட வெயில் இந்த வெயிலே தாங்க முடியலையே 10 மடங்கு எப்படி இருக்கும் அவரவர்கள் என்ன குற்றம் செய்தார்களோ அந்த குற்றத்துக்கு தக்கவாறு அவர்கள் வியர்வையில் அப்படி மூழ்கி கிடப்பார் எத்தனை ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் எந்த கேள்வி கணக்கும் இருக்காது கேள்வி கணக்கு தொடங்கப்பட்டிருக்காது அந்த நேரத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 7 நபர்களை 7 நபர்கள்னா மொத்தமே 7 நபர்கள் அல்ல அந்த தன்மை கொண்ட 7 பிரிவினர்களை அந்த ஒவ்வொரு பிரிவிலேயும் பல கோடிகள் இருப்பார்கள் 7 நபர்கள் சாத் லோக் 7 நபர்கள் அல்ல அந்த 7 தன்மைகளை கொண்ட நபர்கள் என்றால் அந்த ஒவ்வொரு தன்மையும் கொண்டவர்கள் எப்படி இருக்கலாம் கோடி கோடியாக இருப்பார் அந்த 7 தன்மை கொண்டவர்களே அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அந்த 7க்கு 7ஐயும் தருவானாக அல்லது 7இல் ஒன்றையாவது தருவானாக இந்த 7 சேர்ந்து ஒரு பேக்கேஜ் இன்னொரு பேக்கேஜ்ல 3 நபர்கள் என்று சொன்னாங்க இன்னொரு பேக்கேஜ்ல நீண்ட லிஸ்ட் தருவாங்க எல்லாத்தையும் சொல்றேன் இதுல முதல் 7 பேர் கொண்ட அந்த பேக்கேஜ் இருக்கு அதுல நபியவர்கள் முதலாக சொன்னாங்க நியாயமா நேர்மையா நடக்கிற அரசன் இமாம்னா முசல்லால நிக்கிறவர் மட்டும் தான் இமாம் நினைச்சிட வேணாம் அந்த காலத்துல அரசர் தான் இமாம் கலீஃபா தான் இமாம் அந்த காலத்துல யார் மன்னரோ அவர் தான் இமாம் அதனால இமாமுன் ஆதிலும் சொன்னாங்க நியாயமாக நேர்மையாக நடக்கின்ற ஒரு தலைவர் நியாயமாக நேர்மையாக நடக்கின்ற ஒரு தலைவர் இந்த தலைவர் என்று சொல்லும் போது நாட்டை ஆளுகின்ற தலைவராகவும் இருக்கலாம் அல்லது மந்திரியாகவும் இருக்கலாம் மஹல்லாவாகவும் இருக்கலாம் நிர்வாகமாகவும் இருக்கலாம் அல்லது வீட்டினுடைய குடும்பஸ்தன் இருக்கிறான தலைவன் குடும்ப தலைவன் அவனாகவும் இருக்கலாம் எல்லாருமே வந்துருவாங்க அவன் நீதமா நடந்திருந்தான்னா அவனுக்கு அங்கே அரசனுடைய நிழல் கிடைக்கும் சொன்னாங்க சல்லல்லாஹு நீதமா நடக்கணும் இப்ப நம்ம குடும்ப தலைவர் எடுத்துக்கலாம் அரசு விருசல விட்டுறலாம் ஏன்னா அதை நம்ம சொல்லி முடிக்க முடியாது அவங்களுடைய நீதமா இருக்கிறதையும் சொல்லி முடிக்க முடியாது அவங்க நீதம் இல்லாம இருக்கிறதையும் சொல்லி முடிக்க முடியாது அதனால அது வேணாம் நாம எந்த அளவுக்கு வந்துருவோம் அப்படியே கற்கா தேக்கிங்க மேலாம் நம்ம வீட்டை முகத்தை பார்க்கலாம் நம்ம வீட்டுல இருக்கிற தலைவன் குடும்ப தலைவன் அவன் நியாயமா இருக்கானா நேர்மையா இருக்கிறானா பார்த்தா அந்த அரசனுடைய நிழலுக்கு தகுதி உள்ளவனாக நம்ம ஆகணுங்க ஏன்னா நம்மள குடும்பஸ்தர்களா இருக்கிறோம் ஆனா வீட்டுல அந்த மாதிரி இல்லைங்க நிலைமை எப்படி இருக்கு கேட்டா ஆம்பளை பையனும் பொம்பளை பிள்ளையும் பெத்தல ஒண்ணு ஆம்பளை பசங்களுக்கே முக்கியத்துவம் தரலாம் என்ன சொல்றான் ஜாகே காய்கறி ஆனதி உன்னை கமாத்தா உன்னை खर्चा करता तुझे क्या जाके बैठ அப்படின்னு துரத்துற யார மகளை துரத்துற பக்கத்துல வர விட மாட்டான் बच्चे क्या खाने को बचत रखती कि वो तू खाना सब அப்படி சொல்றான் ஆம்பளை பசங்க சாப்பிட்டுட்டு எதை மிச்சம் வைக்கிறாங்களோ அதைத்தான் பொம்பளைங்க சாப்பிடணும் ஆம்பளைங்க சாப்பிட்டுட்டு எதை கழிவா போடுறாங்களோ அதைத்தான் அந்த எலுமையை என்ன செய்யணும் சாப்பிடணும் இப்படி எத்தனையோ குடும்பங்கள்ல 2ஆம் தரம் 2ஆம் பட்சம் இருந்தா உண்டு இல்லன்னா இல்ல ஆம்பளை பசங்க சாப்பிட்டு நல்லா கொடுத்து அவங்க பாட்டு ஜவானா வர்றானுங்க ஆனா பொம்பளை பிள்ளைங்க பார்த்தா பாவம் நறுங்கி போய் கிடக்குறாங்க இந்த பக்கம் ஆண்களுக்கு மட்டும் அவ்வளவு உரிமை கொடுத்தவன் பொம்பளை பிள்ளைகளை பாவமா வச்சிருக்கிறான் நீ பொம்பளை புள்ள வீட்டுல இருக்கிற புள்ள உனக்கு என்னமா கிடக்குது இருக்கிறத சாப்பிட்டு கிட சொல்றான் இந்த பக்கம் ஆம்பளை பிள்ளை தூ காரபா தூ அச்சா காபா தூ கமாயதச்சுனா அச்சா தூச்சுனா கமானா சோ நீ தானே சம்பாதிக்கிறாரு நீ தானே கடகண்ணிய பாக்குறாரு இந்த பக்கம் இப்படி இருக்கிறான் இதுக்கு மாற்றமா சில குடும்பங்கள்ல நேர் மாற்றமா பொம்பளை புள்ள விஷயத்துல ரொம்ப கவனம் பொம்பளை பிள்ளைக்கு ஒரு இடத்தை வாங்கி வைக்கிறது வீட்டை கட்டி கொடுக்கிறது சைட்ல அதே உசே மாலுமோனனி ஜங்கலி जानवर होने மாலுமோனனி உசே யாருக்கு தெரியக்கூடாதா அண்ணன் தம்பிக்கு தெரியக்கூடாது நான் கொடுத்தேன்றதை யாருக்கும் சொல்லாத रखले मैं देता सो रखले मैं इतना हो गया तो उन्हें तुझे देखेगा नहीं நான் செத்து போயிட்டா உன்னை பார்க்கவே மாட்டான் உன்னை கவனிக்கவே மாட்டான் பெத்து வச்சிருக்க காண்டாபுரத்தை அதனால நீ என்ன செய்ய ஓ இந்த காசை வச்சுக்க கட்டுக்கட்டா கொடுக்குறான் யாருக்கு மகளுக்கு இடத்தை வாங்கி தர்றான் வீட்டை கட்டி கொடுக்குறான்
இவன் அப்படியே வைத்தறிச்சல்ல யாருலா வை கியா கரோ கியா भी मिलेगा नहीं जैसा है ना எதுவுமே கிடைக்காத போல தெரியுது. இந்த மனுஷனை பார்த்தா ஒண்ணும் கிடைக்காத போல தெரியுது. இப்படியே இருந்து அப்படியே வந்து கொண்டு போய் கவர்ல படுத்துறாரு. பாத்தீங்கன்னா அந்த பொம்பளை புள்ள ரெடி ஆயிடுது. இடம் வாங்கிறது, வீட்டை கட்டிடுது, எல்லாம் செஞ்சு மேல வந்துடுது. அவன் பார்த்தா பக்கீர் சாவா நிக்கிறான். மை கியா கரோ, இப்ப நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம நிக்கிறேன். அப்படி எத்தனை பேர் ஆயிருக்காங்க தெரியுங்களா? பவுனை பாத்தீங்கன்னா 200 பவுன், 300 பவுன், 250 பவுன் போட்டு நிக்கா முடிச்சு கொடுக்கறது. அதெல்லாம இடம் வேற வாங்கி வீட்டை வேற கட்டி கொடுக்கறது. சைட்ல அப்பப்போ பணம் கொடுக்கறது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவனை சுக்காவா உட்கார வச்சிருக்கிறது. உனக்கு என்ன, நீ ஆம்பளை பையன்டா, நீ சம்பாதிக்கலன்னா உனக்கு நேரம் இருக்கு, காலம் இருக்கு. எங்க இருக்கு நேரமும் காலமும்? எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன உனக்கு நேர காலம் இருக்கு? ஒரே ஒரு நேரம் தான் மிச்சம். அது என்னங்க? சலாத்துல் ஜனாஸா, அதான் உனக்கு மிச்சம். இந்த பக்கம் பார்த்தா பொம்பளை பிள்ளைய தூக்குறது, ஆம்பளை பையனை சுக்காவா ஒண்ணும் இல்லாம ஆக்கி ஒண்ணா உட்கார வச்சது. கடைசியில ஒரு நிலம், அந்த நிலத்தை விட்டுட்டு போறது. எந்த அளவுக்கு விட்டுட்டு போறதுன்னா, அந்த நிலத்தை விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அந்த நில விஷயத்துல அவன் இறங்கியவன் பைத்தியமானவன் மிச்சமா இருக்கும். அந்த அளவுக்கு அந்த நிலத்துல ப்ராப்ளம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலத்தை ஏ தேர வாஸ்தே தூ ரக்கலே, தூ தேர வாஸ்தே பனாக்க ரக்கலேன்னு சொல்லுவான். அவன் பனானே முன்னாயதான் கொண்டு அந்த இடத்த ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த இடம் சம்பந்தமா போய் பார்க்க போனா அதுல 1008 வில்லங்கம். அதை கொண்டு வந்து பசங்க தலையில கட்டிட்டு எந்த வில்லங்கமும் இல்லாத இடத்தை பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்து உருவாக்கி மேல கொண்டு வந்துட்டா, இவர்கள் நாளைக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? இவர்கள் ரப்புடைய சன்னிதானத்தில் என்ன பதில் சொல்வார்கள்? இவர்கள் எவ்வளவு பெரிய கொடுமைக்காரர்கள் தெரியுமா? தன்னுடைய ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் என்ற வித்தியாசம் பார்த்து அவர்களுக்கு மத்தியிலே நியாயம் செய்யாமல், நேர்மை செய்யாமல் அவர்களை இந்த அளவுக்கு கொடுமையாக அவர்கள் வளர்த்து ஆளாக்கி விட்டுட்டு போனா, நாளைக்கு அந்த தங்கச்சியும் தம்பியும் அண்ணனும் தங்கச்சியும் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு மூஞ்சி முகத்தை பார்க்கறது கூட விரும்புறது கிடையாது. தந்தையும் தாயும் செய்த குற்றத்துக்காக இவர்கள் பிளவுபட்டு போய் கிடக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் நாளைக்கு அல்லாஹ்வுடைய அரிசினுடைய நிழலை பெறுவானா? அப்ப நியாய நேர்மை இருக்கணும். இந்த பக்கம் மகளை நல்ல முறையில செலவு பண்ணி நிக்கா முடிச்சு வைக்கிறோம், நல்ல செலவு செஞ்சு நல்ல நிலையில கொண்டு வர்றோம். இந்த பக்கம் பையனை படிக்க வச்சோம், நல்ல செலவு பண்ணி கொண்டு வர்றோம். 2 பேரையும் ஒன்னா உட்கார வைக்கணும், உட்கார வச்சு பேசணும். இங்க பாருப்பா, தங்கச்சிக்கு நிக்காது என்கிற வகையில 60 பவுன் 70 பவுன் வாங்கி போட்ட வகையில இவ்வளவு செலவு, நிக்காக நடத்தி கொடுத்த வகையில இந்த செலவு, இனி படிக்க வச்சதுல இவ்வளவு செலவு, எல்லாம் சேர்ந்தா ஒரு 60-70 லட்சம் கணக்குல வருது. ஒன்ன படிக்க வச்ச ஆளாக்கி உருவாக்குனதுல 80 லட்சம் கணக்குல வருதுப்பா. கிட்டத்தட்ட தங்கச்சியோட 20 லட்சம் அதிகமா தான் செலவு பண்ணியிருக்கேன். அதனால அவங்க 2 பேருக்கு மத்தியில நான் எந்த குறையும் வைக்கலப்பா. அதனால நீங்க உங்களுக்குள்ள மனஸ்தாபம் செய்யக்கூடாது, உங்களுக்குள்ள அந்நியமா இருக்கணும், பிரியமா இருக்கணும், புரிஞ்சுச்சாப்பா அப்படின்னு ஓப்பன் டாக்கர், ஓப்பனா சொல்லு. எதையும் மறைச்சுக்கிறன்னு சொல்ல கூடாது. பிள்ளைகளுக்கு மத்தியில நாம செய்யற குற்றத்தினால அவர்கள் காலமெல்லாம் விரோதிகளாக கழிக்கிறார்கள். இந்த நிலை இருக்குமானால் நமக்கு அரசினுடைய நிலை கிடைக்காது. நியாயத்தை பேணணும், நேர்மையை பேணணும். நுஅமான் இப்னு பஷீர் என்கிற சஹாபி வந்தார். யா ரசூலுல்லாஹ், என்னுடைய மகன் தான் இவர், இவருக்கு நான் ஒரு அடிமையை கிஃப்ட் தரலாம் நினைக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டார். இப்ப நபியர் சொன்னாங்க, இவர் மட்டும்தான் உங்களுக்கு மகனா, இல்ல நிறைய மகனுங்க மகளுங்க இருக்காங்களான்னு கேட்டாங்க. நிறைய மகனுங்க மகளுங்க எனக்கு இருக்காங்க யா ரசூல். அப்ப இவருக்கு மட்டும் அப்படி கேட்டாங்க. இல்ல இப்போதைக்கு இவருக்கு மட்டும் தான் தர முடியும், அதனாலதான் வந்தேன். நீங்க செய்யற அநியாயத்துக்கு என்ன சாட்சியாக்குறீங்களான்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? நீங்க செய்யற அநியாயத்துக்கு என்ன சாட்சியாக்குறீங்களா அப்படி கேட்டாங்க. ஒழுங்கா போயிருந்துட்டு அத்தனை பிள்ளைகளுக்கு தர்றதா வாங்க, இல்லைன்னா யாருக்குமே தராதீங்க. ஆனா இன்னைக்கு நம்மள்ட்ட அது மாதிரிலாம் இல்லைங்க. எவ்வளவு பாகுபாடு, எவ்வளவு வித்தியாசம். நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, ஒரு பையனை ஹாஃபிஸாக்கணும் ஆலிமாக்கணும்னு ஆசைப்படுறோம், கொண்டு வந்து மதரசால சேர்க்கிறோம். அதுக்கு பிறகு எட்டி கூட பாக்குறது இல்லைங்க. எத்தீம்கானால விட்ட பையன் மாதிரி, அனாதை பிள்ளை மாதிரி, அவனை போட்டதுதான் விட்டதுதான். அவன் பாவமா இருக்கிறான். அவன்கிட்ட நம்ம கூப்பிட்டு கேட்கறது, காபா துமர் அப்பா ஹிக்கி,
உனக்கு அத்தா இருக்காங்க காதரத் ஐசா பூசானே मैं यतीम नहीं हजरत हमारा अब्बा भी है अम्मा भी है சொல்றாங்க. அப்ப வந்து பார்க்கறதே இல்லங்க, விட்டதோட சரி. யார்ட்ட விட்டாச்சு? அல்லாஹ்ட்ட விட்டாச்சு, முடிஞ்சு. நேர்ந்து விட்ட கடா மாதிரி இருந்தாங்க, அல்லாஹ்க்காக விட்டது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு பையனை எல்கேஜிக்கு 60,000 கட்டி, யூகேஜிக்கு பாத்தீங்கன்னா 1,20,000 கட்டி, அதுக்கு பிறகு 1, 2, 3, 4 படிக்க வச்சு வர்ற பணமா கொட்டி குவிச்சு அவனை உண்டாக்கி மேல கொண்டு வந்துட்டா, நாளைக்கு 2 பேருமே ஒண்ணா வர்றாங்க. 2 பேருக்கு வயசு கொஞ்சம் தான் வித்தியாசம். இவருக்கு பார்த்தா மாதாந்திர சம்பளம் 12,000 உட்கார்ந்து இருக்கிறாரு. உனக்கு என்னடா சம்பளம் கேட்டா 4.5 லட்சம் சொல்றான். என்னங்க நியாயமாகும் இது? இது எப்படி நேர்மையாகும்? அவனுக்கு இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி உண்டாக்கணுங்களே, இவனுக்கு ஏதாவது 2 நிலத்தை வாங்கி வைக்கணும். அவருக்கு எதிர்காலத்தை ஏதாவது ஒரு கையில உருவாக்கி தரணும். அவருக்கு பின்னால சமூகம் 12,000 தான் தரும், சமூகம் 15,000 தான் தரும், அதை விட அதிகமா தராது. ஆனா இவனுக்கு படிச்ச படிப்புக்கு 4 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்கிறான்னு சொன்னா, அந்த நிலைக்கு அவனை உருவாக்கி இவனை எதிராக ஆக்கிய குற்றவாளிகள் இவர்களுக்கு நாளைக்கு அரசனுடைய நிழல் கிடைக்குமா? அப்ப இமாமுல் ஆதிலும் சொன்னா, நியாயம் நேர்மை பேணணும்னா முதல்ல தான் குடும்பத்திலிருந்து நியாயம் நேர்மை பேணும். இதை நம்ம பேண்டதே இல்லைன்றதுனாலதான் கொஞ்சம் அழுத்தமாவே சொல்ல வேண்டியதாகி போச்சு. நல்லா பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதுல தெரியுது எனக்கு, தெரியாதீங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் சொன்னதுனால பாதிக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லி சொல்லி நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அதனால உங்கள்கிட்ட இவ்வளவு சொல்றேன். சரி, சுவனத்துல நாளைக்கு கியாமத்துல அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் பெறக்கூடிய முதல் மனிதன் இவர் என்றார். 2வது மனிதன் யார் தெரியுமா? ஷாபுல் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். அந்த வாலிபர்கள், எந்த வாலிபர்கள் தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுக்கு அடிபணிவதிலே இபாதத்திலே கழித்தார்களோ அப்படிப்பட்ட வாலிபர்கள். அப்ப இன்னைக்கு அந்த மாதிரி வாலிபர்கள் இருக்காங்களா சிலர்னு கேட்றாதீங்க. இன்னைக்கு அந்த வாலிபர்களை நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருப்பாங்க பாக்குறதுக்கு. நீங்க வாலிபர்கள் இன்னைக்குள்ள வாலிபர்கள்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வாலிபர்கள் மாதிரி எல்லாம் இல்ல, வேற மாதிரி தான் இருப்பாங்க. இங்க வாடாங்கன்னா ஒரு மாதிரியே தான் நிற்பான். என்ன அடிக்க வந்து ஸ்டடியா நிக்க மாட்டான், வருவது இப்படி வந்து என்ன அடிக்கப்பா என்ன அப்படி கேட்பான். அவருடைய நடை உடை பாவனை எல்லாமே மாறி போன காலம். இங்க பார்த்தா கருப்பு இதை மாட்டிக்குமா, இங்க பார்த்தா கருப்பு மாட்டிக்குமா, 2ல ஒண்ணுல தொங்கு ஒண்ணுல தொங்காது, தலைமுடியெல்லாம் யார் பெத்த பிள்ளையோ அப்படின்ற மாதிரி இருப்பான். இதெல்லாம் திடீர்னு கண்ணுக்கு காஜல் போட்டு வந்து நிற்பான். திடீர்னு எங்க இப்ப அது இதெல்லாம் ட்ரெண்டுங்க. இப்போ கண்ணுக்கு காஜல் போட்டுக்கிறாங்க. ஆனா இல்ல இவன் பெண்ணா, இவனை எப்படி அணுகிறது, இவனை பேசலாமா பேசக்கூடாதா பயமா இருக்கு. பக்கத்துல பார்க்க முடியல. கையில பார்த்தா காப்பு போட்டுக்கிறான், இந்த பக்கம் பார்த்தா வளையல் போட்டுக்கிறான், இந்த பக்கம் பார்த்தா கையில கட்டிக்கிறான், இங்க பார்த்தா தொங்குது. என்னடா தொங்குதுன்னு பார்த்தா நரிப்புள்ளி தொங்குது. என்னென்னவோ என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுக்கிறான். எல்லாம் எதுவுமே நம்ம சொல்ல முடியலங்க. கூப்பிட்டு நம்ம ஏதாவது தம்பி அடி கேட்டா என்ன கேட்கிற விதமே வேலையா இருக்கு, ஒன்றும் செய்ய முடியல. சரி, ஆனா இந்த பிள்ளைகளை வழி நடத்துறதெல்லாம் நம்மகிட்ட இருக்குது. இந்த பிள்ளைகளை சாதாரண பிள்ளைங்களை செய்யலாம், காலத்தின் சூழலினால் பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு தவிர இந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். அவங்க கல்லூரியில இருந்து வரும்போது நேரா வீட்டுக்கு போகாம நேரா பள்ளிக்குள்ள வந்து பேக ஓரமா வச்சுட்டு தொழிலுக்கு போகணும். நம்ம இவனுடைய மண்டையை வச்சு முடிவு பண்ண முடியுமா? இவனுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் சரியில்லைன்னு சொல்லி இவன் சரியில்லைன்னு முடிவு பண்ண முடியுமா? உள்ளத்துக்குள்ள தக்கமா இருக்குங்க, வெளியில நடைமுறையில தான் வேற மாதிரி இருக்கு. அப்ப இவர்களை நடைமுறைப்படுத்துகின்ற அந்த அழகான யுக்தியை மட்டும் நம்ம கையாண்டா இவர்களை எல்லாம் முத்தக்கினிகளா ஆக்கலாம். பள்ளியில வந்து தொழுகாம வீட்டுக்கு போறதில்லை. அப்படி நான் எத்தனையோ வாலிபர்களை பார்த்திருக்கேன். இந்த வாலிபர்கள் எவ்வளவு உயர்ந்த தரத்தில் இருக்காங்க தெரியுமா? இவங்க போய் ஒரு பிஸ்கட்டை பார்த்தா எடுக்கிறது கிடையாது. பிஸ்கட்டை பார்த்தா அப்படி புரட்டாங்க. இது யூத ப்ராடக்ட், இந்த பிஸ்கட் நான் சாப்பிட மாட்டேன். காரணம் யூதர்களுக்கு போகுது காசு, அதனால பலஸ்தீன மக்கள் என்ன அடிபடுறாங்க, நான் சாப்பிட மாட்டேன். இவன் தாங்க வழி இல்ல, அல்லாஹ்வுடைய வழியில யார் வழி இல்ல? இது வரைக்கும் ஜடாமுடி மாதிரி முடி வச்சிருந்தா வழி இல்லவா? இல்ல பச்சை தலப்பாவை கட்டிருந்தா வழி இல்லவா? இல்ல பெரிய அசாமோ தஸ்பீஹ் முடிச்சிருந்தா வழி இல்லவா?
இல்ல தொப்புளுக்கு தாடி வச்சிருந்தா வழி இல்லவா? இங்க இருந்து தாடி சம்பந்தம் இல்லாத, சரியத்துக்கு சம்பந்தம் இல்லாத தாடி. இப்ப தாடி நீட்டமா வச்சு தொப்பி வச்சு இப்படியே தலப்பா கட்டி பாக்குறதுக்கு அல்லாம குந்துல சுமார் இருந்தா வலி இல்லாங்க. அல்லாஹுடைய வலி. வலி என்பது அங்க இல்லைங்க, வலி என்பது இங்க இருக்குது. வலி இங்க. அத்தக்வா ஆகுனா எங்க தக்குவா என்பது எங்க இருக்குது? கல்வில. நான் என் மகன்கிட்ட கேட்டேன், என்னடா பாத்துக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்டா, இல்லத்தா அந்த ஒரு கோடு வேடு இருக்குதா, அந்த கோடு வேடு இருந்துச்சுன்னா பள்ளி குழப்பம் நடத்துட்டாங்க. நம்ம எதையுமே பார்க்கல, வாங்கி வாங்கி திட்டுறோம். பசங்க பாக்குறானுங்க பள்ளி குழப்பா, என்ன குழப்பம், என்ன செஞ்சிருக்கு, இது என்ன ப்ராடக்ட், எங்க போகுது. எங்க எவ்வளவு இறையச்சம் உள்ளவங்களா இருக்காங்க. தக்குவா கல்புக்குள்ள இருக்கு, ஆனா முடியல வரல. தக்குவா கல்புக்குள்ள இருக்கு, ட்ரெஸ்ல வரல. தக்குவா கல்புக்குள்ள இருக்குது, பேச்சு நடைமுறையில வரல. நம்ம என்னைக்காவது நசீகத்துன்னு என்னைக்காவது செஞ்சுட்டோம் சொன்னோம்னா, இப்பெல்லாம் ஹசரத் எல்லாம் சொல்றது இல்ல. ஹசரத் வைசா ஹசரத் ஐசா ஹசரத் எல்லாம் சொல்றது கிடையாது. நான் ஒருத்தட்ட சொன்னேன், என்னக்கா இப்படி ட்ரெஸ் எடுத்திருக்கிறேன்னு கேட்டேன். ப்ரோ அப்படின்னா பாருங்க, என்னடா அது சரிப்பட்டு வராதுன்னா. ஹசரத் சொன்ன காலம்லாம் போச்சு. ஹசரத் ஐசா தி ஹசரத் துமே சோச்ச ஜேசா நே ஹசரத் சொல்லி விளக்கம் அதெல்லாம் இல்ல. உங்க கபருக்கு நீங்க பாருங்க ப்ரோ, என் கபருக்கு நான் பாக்குறேன் ப்ரோ. அம்மாடி, இதுக்கு மேல பேசுறதுக்கு வேலை இல்லை. அப்ப வாலிபர்கள் அவர்கள் இவ்வாதத்திலே கடிப்பார்களேயானால், அவர்களுடைய வாலிபம் இவ்வாதத்தில் கடியுமேயானால், அப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசி நிழலை தர காத்திருக்கு. இந்த வாலிப பிள்ளைகளோட உள்ளத்துல தக்குவா இருக்கிற மாதிரி தலை முடியை என் நபி அவர்கள் வைத்த முடி என்று வைப்பார்களேயானால், என் நபி அவர்கள் வைத்த முடி கிருதா, மிக அழகான கிருதா, பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகாக இருக்கும். சரிசமமாக நெற்றியிலிருந்து தொடங்கி கீழ் வரைக்கும் வந்து அப்படியே சீவி அப்படியே ரோட்ல நடந்த சிங்கமா இருக்கும். அவ உள்ளத்துக்குள்ள தக்குவா இருக்கிற வாலிபர்களே, அந்த தக்குவா உங்க தலையில வரலையே, உங்களுடைய முகத்துல வரலையே, உங்களுடைய தாடியில வரலையே, உங்க நடை முடையில வரலையே. அது மட்டும் வந்துருச்சுன்னு சொன்னா உலகத்துல தனிப்பட்ட வலி இல்லாதெல்லாம் தேவையில்லைங்க. நீங்க தான் வலி. நீங்க ஓதி சொன்னா போதும், எல்லாமே சரியா போடும். சிப்பா கிடைச்சு உங்களுடைய துஆவுக்கு உடனே அல்லாஹ் கபூல் செய்வான். மழை வேண்டா மழை அனுப்பிடுவான். நீங்க என்ன கேட்கறீங்க கிடைக்கும். ஏனென்றால் வயோதிகர்களுடைய விஷயம் பெரிய விஷயம் இல்லைங்க. காரணம் வயோதிகம் மன்னிக்கப்பட்ட வயசு. அவர்கள் செய்யலன்னா கூட எல்லாம் மன்னிச்சிருவான். வயோதிகர் கணக்கில் எடுக்கிற வயசு அல்ல, குழந்தை பருவம் கணக்கெடுக்கிற வயசு அல்ல. ஆனா இந்த வாலிப பருவம் தான் கணக்கில் எடுக்கிற வயசு. அல்லாஹ் இந்த வாலிபத்தை பத்தி நான் கேட்பான். உன் வாலிபத்தை எப்படிதான் கழிச்சேன்னு கேட்பான். உன் வாலிபம் எப்படி கழிந்ததுன்னு கேட்பான். அப்ப அந்த வாலிபத்தை நம்ம கரெக்டா வச்சிருக்கணுமா இல்லையா? வாலிபர்கள் நெருப்பு மாறிங்க. வாலிபர்கள்லாம் யாரு? நெருப்பு மாதிரி. வயோதிகர்கள்லாம் தண்ணி மாதிரி. இந்த தண்ணியும் நெருப்பு சேர்ந்துச்சுன்னா நீராவியா மாறி மிகப்பெரிய கப்பலை கூட இழுத்துட்டு போயிடும். மிகப்பெரிய புகை வண்டிக்கு இழுத்துட்டு போயிடும். ரெண்டு சேரணும். அது நெருப்புன்னு சொல்லி தண்ணி ஒதுங்கி இருக்க கூடாது, அது தண்ணின்னு சொல்லி நெருப்பு ஒதுங்கி இருக்க கூடாது. வாலிபர்களும் வயோதிகர்களும் அனுபவசாலிகளும் இணையணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், எனக்கு 40 வயதுல நபித்துவம் தந்திருக்கிற, நல்ல அனுபவம் இருக்கு, நல்ல அறிவும் இருக்கு, நல்ல பக்குவம் இருக்கு, நல்ல ஆற்றலும் இருக்கு. ஆனா எனக்கு சாதகமாக செயல்படுறதுக்கு எனக்கு ஆட்கள் வேணும்னு கேட்ட போதுதான் 37 வயதை கொண்ட அபூபக்கரை அல்லாஹ் தந்தான், 27 வயதை கொண்ட உமரை தந்தான், 25 வயதுக்குள்ளான உஸ்மானை தந்தான், வெறும் 10 வயதான ஹஜ்ரத் அலியை அல்லாஹ் தந்தான். அத்தனை பேருமே வாலிபர்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஏங்க 37 வயசுல ஹஜ்ரத் அபூபக்கர் வந்தாங்க இஸ்லாத்துக்குள்ள, 27 வயசுலயே வந்துட்டாங்க ஹஜ்ரத் உமர். அப்படி என்றால் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்கு நல்ல அனுபவம் உள்ள, ஆற்றல் உள்ள, நல்ல விளக்கமுள்ள பெரியவங்க வேணும். ஃபீல்ட் ஒர்க் பண்றதுக்கு யார் வேணும்? வாலிபர்கள் வேணும். இதான் வாலிபர்கள் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியை நடத்த முடியாது. ஆங்காங்கே நற்பணி மன்றங்கள் என்ற முறையிலே வாலிபர்கள் 20 நாள் விழிச்சிருக்காங்க. ஹதீஸ்ல வருகிறது, இந்த 7 பேர் அல்லாத ஒரு பேக்கேஜ் இருக்குன்னு சொன்னல, அந்த பேக்கேஜ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்காக, நாட்களை கண்ணியப்படுத்துவதற்காக, ஷரியத்தை கண்ணியப்படுத்துவதற்காக இரவு விழித்திருக்கும் வாலிபர்களுக்கு
அல்லாஹ் அங்கே தன்னுடைய அரிசியின் நிழலை தர காத்திருக்கிறார். அங்கேயே வாலிபர்கள் வர்றாங்க. அப்படி என்றால் வாலிபம் எப்படி கழிந்தது என்று அல்லாஹ் கேட்பான். அந்த வாலிபத்தை அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பமாக நீங்க கழிச்சிட்டீங்கன்னா உங்க உள்ளத்துல இருக்கிற அந்த தக்வாவுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உடைநடைகள் மாறிடுச்சுன்னா உங்களை விட சிறந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. இனி மூன்றாவது யாருங்க என்று பார்த்தால், இதுல சின்ன பசங்க பெரிய பசங்க இல்லாம எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சொன்னாங்க. சொல்லதான் ரஜுலுன் ஒரு ஆணு சொன்னாங்க. ரஜுலுன் ஒரு ஆண், அவருடைய கல்வி இருக்கிறதே பள்ளியோடு சம்பந்தமாக இருக்கிறது. எந்த இடத்துல பார்த்தாலும், நான் கடையில உட்கார்ந்து இருக்காரு பள்ளிவாசல் சிந்தனை, தன்னுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு பள்ளிவாசலுடைய சிந்தனை, பிரயாணத்துல போய்கிட்டு இருக்காரு பள்ளிவாசலுடைய சிந்தனை, தன்னுடைய கம்பெனியில உட்கார்ந்து இருக்காரு பள்ளிவாசலுடைய சிந்தனை. எந்த நேரமும் பள்ளியின் பக்கம் கல்வி சம்பந்தப்பட்டிருக்குமே. அப்படிப்பட்ட மனிதர்களுக்காக அரசனுடைய நிழல் காத்திருக்கிறது. அந்த நிழலை தவிர வேற எந்த நிழலுமே இருக்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் நிழல் காத்திருக்கு. ஆனா நமக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்காங்க. பள்ளிவாசலுக்குள்ள இருக்கிறோம் கடையின் சிந்தனை, பள்ளிவாசலுக்குள்ள இருக்கிறோம் வீட்டுல சிந்தனை, பள்ளிவாசலுக்குள்ள இருக்கிறோம் ரோட்டுடைய சிந்தனை, பள்ளிவாசலுக்குள்ள இருக்கிறோம் சாவி வண்டியில இருந்து எடுத்துட்டுனா இல்லையா தெரியலையே, சாவி எடுத்துட்டா இல்லையான்னு சொல்லி என்ன செய்யல. வண்டியில சாவி இருக்கா இல்ல சாவி எடுத்தாச்சா, பள்ளிக்குள்ள இருக்காரு ஆனா வெளி சிந்தனை. அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க வெளியில இருக்கிறாரே பள்ளியின் சிந்தனை. அவர் வெளியில இருக்கிறாரு, வீட்டுக்கு வெளியில இருக்கிறாரு, அல்லது ரோட்ல இருக்கிறாரு, கடையில இருக்கிறாரு, ஆனா சிந்தனை ஃபுல்லா என்னவா இருக்கு, பள்ளியின் சிந்தனையா இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட மனிதருக்காக அரசுடைய நிழல் காத்திருக்குன்னு சொன்னாங்க. எல்லாம் ருக்குள்ள போயிட்டாங்க. இவர் மட்டும் ருக்குள்ள போகாம நிக்கிறார். என்னன்னு பார்த்தா ஜோபா தலாஷ் பண்ணி சாவி இருக்குது. அதுக்கப்புறம் அல்லாஹ் ருக்குள்ள போறாரு. திரும்ப சஜ்ஜால போன பிறகு என்ன செய்யறாரு, சஜ்ஜாலையே கிடக்கிறாரு. என்னடா சஜ்ஜால இன்னும் எந்திரிக்காம இருக்காருன்னா சஜ்ஜால வச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன ஆச்சு என்ன ஆகும், சஜ்ஜாலையே கிடக்கிறார். பள்ளியில இவர் தான் கிடக்கிறாரு தவிர இவருடைய கல்வி கிடக்கவே, இவர்தான் சஜ்ஜா செய்யறாரு தவிர இவருடைய கல்வி சஜ்ஜா செய்ய மாட்டேங்குது. இந்த நிலை இருந்தா அங்க அரசுடைய நிழல் கிடைக்காதுங்க. எங்க தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு வெளியில போனாங்க, ஷாமுக்கு போனாங்க. ஷாமுக்கு போனவங்க தன் வியாபார நிமித்தமா போனாங்க. அப்படி போன இடத்துல ஒரு கூட்டத்தை பாக்குறாங்க. அந்த கூட்டத்தை பார்த்தீங்க, அந்த கூட்டத்துல என்ன விற்கிறான்னு எட்டி பார்த்தா அரிக்கல்லாம். அந்த காலத்துல அதான் முதல்ல வந்துச்சான் அரிக்கல்லாம். வேற எங்கேயுமே வெளிச்சமே கிடையாது. இப்படி அரிக்கல்லாம் உள்ள பார்த்தா லைட் எரியுது, அழகா இருக்கு. அதை ஆளாளுக்கு வித்தியாசமா இருந்தா எல்லாரும் வாங்குவாங்கல்ல. ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு கேட்கிறாங்க. அந்த நேரத்துல தமீமுத்தாரி எனக்கு ஒண்ணு கொடுங்க அப்படின்னு வாங்குறாரு. தான் வீட்டுக்கு வாங்கல, எனக்கு ஒண்ணு கொடுங்கன்னு சொல்லும் போது இதை கொண்டு போய் மஸ்ஜித் நபவியில மாட்டி வச்சா நல்லா இருக்கும்ல நினைச்சாரு. இதைத்தாங்க பள்ளியுடைய சம்பந்தம் சொல்லப்படுது. பள்ளியிலே மஸ்ஜித் நபவியிலே முதலாக லைட்டை மாட்டி வைத்த பெருமை தமீமுத்தாரி அவர்களை சார். அந்த பள்ளி இருட்டா இருந்துச்சு மஸ்ஜித் நபவி. அந்த இருட்டா இருக்கிற மஸ்ஜிதை கடந்து போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே பார்த்துக்கிட்டே போறாங்க, பள்ளி இருட்டா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போறாங்க. போயிட்டு திரும்பி வரும்போது பள்ளி வெளிச்சமா இருக்கு. உடனே அங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்டாங்க, என்னங்க பள்ளி வெளிச்சமா இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. இல்ல இந்த வழியா அபூ ஹுரைரா போனாங்க, அபூ ஹுரைரா ஒரு சின்ன விளக்கு ஏத்தி வச்சுட்டு போறாரு அப்படின்னு சொன்னீங்க. யா அல்லாஹ் நப்பீர் கபர் அபீ ஹுரைரா, அபூ ஹுரைரா அவருடைய கபரை வெளிச்சமாக்குவாயா. அப்ப பள்ளியை கடந்து போனா பள்ளியை பத்தி கவலை வரணும். லைட் எரியலையே, இருட்டா இருக்கு, கேட்டெல்லாம் திறந்து கிடக்குது, எங்க யாரையுமே காணாம. பள்ளி தன்னுடைய வீட்டை விட தன் உயிரை விட அதிகமா நேசம். அப்படி நேசம் கொண்டவர்களுக்காக அல்லாஹ்வுடைய அரிசியின் நிழல் காத்திருக்குது. ஆனா நம்மளும் கவனமா தான் இருக்கும். பள்ளிவாசல் இப்படி போகும்போது ஒரு லைட் எரியாம இருக்குன்னு சொன்னா நானும் பார்த்துக்கிட்டே இருக்க, ஒரு வாரமா எரியாம இருக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. திரும்ப நிர்வாகம் யாராவது கிடைச்சாங்கன்னா, ஜெய் क्या तुम्हें निर्वाह करते सो, देखो जी एक हफ्ता से लाइट सिलकती नहीं, तुम ना रहना कता रहो जी, नहीं तो जाओ जी, मैं देख लेता हूँ. எப்படியாவது களை சொல்றதுக்கு என்ன செய்யலாம் பாரு. லைட் எரியலன்றத காரணம் காட்டி நிர்வாகத்தை கலைக்கலாம் பாரு. அடே லைட் எரியலன்னு சொன்னா உடனே ஒரு லைட்டை கொண்டு வந்து எவ்வளவு 40 ரூபாங்க. கொஞ்சம் பவர்ல லைட் வாங்கினா 80 ரூபா வாங்கிட்டு வந்து கமக்கமா அப்படி கொடுத்து இந்த லைட் எரிய மட்டும் போட்டுருங்க அப்படின்னு சொன்னோம்னா அமைதியா இருந்தோம். இல்லாட்டி
லைட்டை போட்டாங்கன்னா தல்லுக்குன் ஃபில் மஸ்ஜித், பள்ளியோட சம்பந்தப்பட்ட உள்ளமா மாறிடும். அந்த லைட்டை போட்டு அமைதியா இருந்துக்கணும். என்ன செய்யக்கூடாது, எதையும் சொல்லக்கூடாது. லைட் 2 நாள் ஏரியா வச்சு எரியுது பாத்தீங்களா, அதுக்கு என்னங்க, நான் தான் போட்டேன். பள்ளியில என்ன பொருள் தேவையோ அந்த பொருள்களை எல்லாம் வாங்கி வைக்கணுங்க. திடீர்னு கால் மேட் இல்லாம இருக்கும், மேட் வாங்கி தரணும். தண்ணி இல்லாம இருக்கும், கேன் வாங்கி போடணும். சுடு தண்ணி, பச்சை தண்ணி, ஜில்லன் தண்ணி இதெல்லாம் வைக்கிற மிஷின் இருக்கும். திடீர்னு கெட்டு போயிருக்கும், அதை கொண்டு போய் ஒக்கிட்ட கொண்டு வந்து வைக்கணும், அல்லது புதுசா கொண்டு வந்து வைக்கணும். நம்ம நாள பள்ளிக்கு ஏதாவது செய்துகிட்டே இருக்கணுங்க. அதுக்கு பேரு தாங்க பள்ளியோடு சம்பந்தப்பட்ட உள்ளோம். அதுக்கு பேரு தான் என்னது, பள்ளியோடு சம்பந்தப்பட்ட உள்ளமாக இருந்தால் நாளை கியாமத் நாளிலே எந்த இடத்திலேயுமே நிழல் இல்லாத போது அல்லாஹ் நமக்கு நிழலை தருவான். என்ன நிழலை தருவான்? அர்ஷுடைய நிழலை தருவான். எங்க எத்தனை போயிருக்குதுங்க? 3 தான் போயிருக்கு. மணி 1 மணி ஆயிடுச்சு, முடிச்சிருங்க சீக்கிரமா. இனி 4வது யாருன்னு சொன்னா, உங்களுக்கு மத்தியிலே ஆண்கள் ஆண்களாக இருக்கட்டும், பெண்கள் தங்களுக்கு மத்தியிலாக இருக்கட்டும். ஆனா ஆணும் பெண்ணும் அல்ல, அதை நீங்கள் மனதில் கொள்ளணும். ஆண்கள் தங்களுக்கு மத்தியிலே, பெண்கள் தங்களுக்கு மத்தியிலே ஒரு முஃமின் ஒரு முஃமினத்தை, ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை நேசிப்பதாக இருந்தால் வேற எந்த நோக்கத்துக்காக நேசம் இருக்கக்கூடாது, அல்லாஹ் ஒருவனுக்காக நேசம் இருக்கும். எந்த நேசங்களுமே அந்த நேசத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்? நான் அல்லாஹுக்காக நேசிக்கிறேன் இருக்கணும். ஆஜியாரோட கொஞ்சம் தொடர்புலதான் இருக்கிறேன், அவர் பக்கத்துல தொழுகிறது, அவர் பக்கத்துல தான் நோம்பு இருக்கிறேன், எதற்கும் தேவைப்பட்டா பயன்படுத்திக்கலாம், அதுக்குதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு ஆஜியார பழகக்கூடாது. நான் ஒருத்தர் கேட்டேன், என்னங்க நீங்க எதுக்கு அந்த டிஎஸ்பியோட சம்பந்தம்? ஏதாவது நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுன்னா டிஎஸ்பி தேவைப்படுவார்ல, அதுக்குதான். இந்த நட்பே பிரச்சனையை உண்டாக்கும். இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, அட்வொகேட்டோட, வக்கீலோட, ஜட்ஜோட தேவையில்லாத சம்பந்தம். எதுக்குங்க சம்பந்தம், எதுக்குங்க பிரச்சனை? தேவைப்படுங்க, அவசரம் வந்துச்சுன்னா அப்ப தேவைப்படும்ல. அப்ப நம்ம எந்த அட்வொகேட்டை தேடிக்கிட்டு தெரியுறது? அப்ப நம்ம ஜட்ஜை தேடிக்கிட்டு தெரிய முடியுமா? அதுக்காகத்தான். சரிங்க, அதெல்லாம் போதுங்க. எதுக்கு இந்த ரவுடி பேர்கிட்ட போய் எங்க தொடர்பு? அதுவும் தேவைங்க. நாளைக்கு ஒரு பஞ்சாயத்து வச்சிருவீங்க, அப்ப இந்த ரவுடி தேவையில்லையா? ரவுடிட்ட தோஸ்து, இன்ஸ்பெக்டர் தோஸ்து, ஜட்ஜிட்ட தோஸ்து, அட்வொகேட் தோஸ்து, எல்லாத்தையும் தோஸ்து. என்ன நோக்கம்? உலகத்தை மையமா வச்சு நாளைக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்ன செய்யணும்? இந்த எண்ணம் இருந்தாலே தேவைப்படுறவாறு எல்லாம் ஆக்கிடும், எல்லாம் ஆக்கிடுவாங்க. ஒருத்தர் கத்தி வச்சுக்கிட்டே தெரிஞ்சார், எதுக்கு இந்த கத்தி வச்சுட்டு திரியறீங்க? தேவைங்க, இன்னைக்கு நிலவ சரியில்லை, இன்னைக்கு வச்சிருக்கணுங்க இன்னைக்கு அப்படின்னு சொன்னா அந்த கத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும். நாளைக்கு அல்லாட்ட கேட்பீங்க, அல்லா சும்மாவே வச்சிருக்காரு, என்ன கேட்பீங்க? ரப்பட்ட கேட்கும், அல்லா சும்மாவே வச்சிருக்கிறா, ஏதாவது ஒரு பயன்படுத்த வைய அப்படின்னு சொன்னோம்னா முடிஞ்சு போச்சுருக்காரு. சில பேர் அட்டையெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. எதை போய் ஆர்டர் பண்ணும் போதே மெடிக்கல்ல போயிருக்கீங்க, நீங்க நோபாக்ஸ் ஒரு 10 அட்டை, சாரிடா ஒரு 8 அட்டை, அது 8 அட்டை, இது 8 அட்டை, அது ஒரு அட்டை, இது 4 அட்டை அப்படின்னு சொல்லி வாங்கும்போது ஜுலாப்கா, அது என்னங்க, ஒண்ணு ஜுலாப் வர்றதுக்குள்ள அட்டை, இன்னொரு ஜுலாப் நிக்கிறதுக்குள்ள அட்டை கொடுங்க, இதுல 5 அதுல 5 எல்லாம் வாங்கி வச்சுக்க. எதுக்குங்க இவ்வளவு அவசரம்னு வச்சுட்டோம்னா அந்த இடத்துல போக முடியாதுல்ல. அப்ப மருந்துகள் எல்லாம் வாங்கி வச்சுக்குவார். அந்த மருந்துகள் பார்த்துக்கிட்டே இருக்கும், எதுக்கும் பயன்படுத்த மாட்டேன்னா துவா செய்ய ஆரம்பிச்சோம். அல்லாஹ் ஜுலாப் காட்டா சுக்கே ஹே, அல்லாஹ் அல்லாஹ் சர்க்கா தரத் காட்டா சுக்கே ஹே, அல்லாஹ் தலைவலி மருந்தை சும்மா வாங்கி வச்சிருக்கேன், அல்லாஹ் துவா செய். உடனே அல்லாஹ் தலைவலியை வர வச்சு அந்த மாத்திரையை பயன்படுத்த வைப்பான். ஏங்க இதெல்லாம் நீங்க வேண்டா ஆஸ்மாயிஷ் கற்ப தேக்கும், நீங்க வேணா சோதிச்சு பாருங்க. நான் சொல்றது உண்மையா இல்ல, ஏன்னா இது என்னுடைய சரக்கு அல்ல, இது நான் சொன்னதல்ல, இது என்னுடைய சொந்த சரக்கு அல்ல. எனவே ஒருவர் மஹப்பத் வைக்கிறதா இருந்தா அல்லாஹ்வுக்காக தான் பிரிய வைக்கணும். நான் என் தாய் தந்தையர்களை நான் விரும்புகிறேன், பிரியப்படுகிறேன் ஏனென்றால் அவர்களை பார்ப்பது ஹஜ் உம்ரா செய்த நன்மையை தருகிறது. நான் என் தாய் தந்தையர்களை நேசிக்கிறேன் ஏனென்றால் நேசிக்க சொல்லி என் ரப்பின் உத்தரவு. என் தாய் தந்தையர்களை நேசிக்கிறேன் காரணம் என் தாய் காலையில் சோதம் இருக்கிறது. நான் என் தாய் தந்தையர்களை நேசிக்கிறேன் என்றால் அவர்கள் துவா இல்லை என்றால் நான் உட்படவே மாட்டேன், அவர்கள் துவாவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதற்காக நேசிக்கிறேன்.
அதே மாதிரி தாய் வேந்தர்கள் நான் என் பிள்ளைகளை நேசிக்கிறேன். ஏனென்றால் இந்த பிள்ளைகள் எல்லாம் சுவனத்தினுடைய நறுமணங்கள். அல்லாஹ் ரசூலும் சொல்கிறார்கள், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை நேசியுங்கள் என்கிறார்கள். நான் நேசிக்கிறேன். அதற்காக ஒரு குழந்தை விளையாண்டுட்டு இருக்கு, பாக்குறது நம்மளை பார்த்து நீ அடி சிரிக்குதான் டபுன்னு தூக்கிடக்கூடாது. இப்படி இந்த குழந்தையை பார்த்தா நபியவர்கள் பாசமாக தூக்குவார்கள் அப்படின்னு மனசுல கொண்டு தூக்கணும். எந்த ஒரு நேசமா இருந்தாலும் அதுல யார் இருக்கணும்? அல்லாஹ் ரசூல் இருக்கணும். அல்லாஹ் ரசூல் இல்லைன்னா அந்த நேசத்துக்கு என்ன இல்லை, அர்த்தம் இல்லை. ஏங்க நிசாமுத்தீன் வலியுல்லா உங்களுக்கு எல்லாம் தெரியும். நிசாமுத்தீன் வலியுல்லா மர்கஸே நிசாமுத்தீன் சொல்றாங்கல்ல, அந்த பெருந்தகை ஹயாத்தில் இருந்த நேரத்துல இன்னொரு பெரியவர் இருந்தார். அவர் பேர் என்னங்க? சியாவுத்தீன் வலியுல்லா. இவங்க நிசாமுத்தீன் வலியுல்லா, அவங்க சியாவுத்தீன் வலியுல்லா. ரெண்டு பேருக்கு மத்தியில ரொம்ப ரொம்ப டஃபா இருந்துச்சு. என்னன்னா நிசாமுத்தீன் வலியுல்லா ரொம்ப கண்டிஷனானவங்க. திக்ர் செய்யற இடத்துல மியூசிக் இருக்க கூடாது, திக்ர் செய்யற இடத்துல ராகமா பாட்டு படிக்க கூடாது, திக்ர் செய்யற இடத்துல திக்ர் மட்டும்தான் இருக்கணும், அதுல ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு எல்லாம் இருக்க கூடாது. ஏன்னா என்ன குதிக்கிறாங்க பார்த்திருப்பீங்களே. ஏங்க கால்ல சலங்க கட்டி அல்லா 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 இங்க இருந்து அங்க போறான், அங்க இருந்து அல்லா அல்லா இங்க வர்றான். எனக்கு கூத்து கொடுமையுமா இருக்கு. அப்ப நிசாமுத்தீன் வலியுல்லா சொன்னாங்க இந்த வேலையெல்லாம் இருக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு முன்னால ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா சியாவுத்தீன் வலியுல்லா என்ன செஞ்சுட்டாங்க? எவ்வளவு முடியுமோ ஆடுன்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்யலாம் சொல்லிட்டாங்க? திக்ருக்கு மத்தியில ஒரு இசை கொடுக்கலாம், அது ஒண்ணு தப்பில்லைன்னு சொல்லிட்டாங்க. சியாவுத்தீன் வலியுல்லா சொன்னாங்க அந்த திக்ருக்கு மத்தியில உற்சாகம் ஊட்டுறதுக்காக வேண்டி என்னென்ன வேணுமோ எல்லாம் ஜாயிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை ஆகி போச்சு. இப்ப இந்த நேரத்துல நிசாமுத்தீன் வலியுல்லா உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க, மௌத்தாக போற நிலைமைன்னு சொல்லி கேள்விப்படுறாரு சியாவுத்தீன் வலியுல்லா. சரி வந்து பெரியவங்களுக்கு பெரியவங்க பார்க்கலாம்னு நினைப்பாங்கல்ல, பார்க்கலான்னு வர்றாங்க. கதவை தட்டனா வெளியில போய் பணியாள் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க சியாவுத்தீன் வந்திருக்காரு. யார் வந்திருக்கா? சியாவுத்தீன் வந்திருக்காரு. உடனே நிசாமுத்தீன் வலியுல்லா சொன்னாங்க அவரை மூஞ்சிய பார்த்துட்டு நான் ரப்பிட்ட போக விரும்பல, அவர் மூஞ்சிய பார்க்க விரும்பலன்னு போய் சொல்லுங்க. ஏனென்றால் விருப்பமும் அல்லாஹ்வுக்காக இருக்கணும், வெறுப்பும் அல்லாஹ்வுக்காக இருக்கணும். மனசுல இருக்க கூடாது. ஒரு காபிரை வெறுக்கணும்னா குஃப்ரத்தான் வெறுக்கணும், ஒரு குடிகாரனை வெறுக்கிறன்னா குடியத்தான் வெறுக்கணும், ஒரு ஜினா செய்யறவனை வெறுக்கிறதா அவன் செய்யற ஜினாவைத்தான் வெறுக்கணும், அவனை வெறுக்க கூடாது, அவனை வெறுக்க கூடாது, அவன்கிட்ட இருக்கிற குற்றத்தை வெறுக்கணுமே தவிர அவனை வெறுக்க கூடாது. ஏனென்றால் இன்றில நாளைக்கு அவன் திருத்திடுவான், அவனையா வெறுப்பது? அப்ப சியாவுத்தீன் வலியுல்லா சொன்னாங்க தௌபா செஞ்சு திருத்தி அழுதுட்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க. யார்கிட்ட? அந்த பணியாளர்கிட்ட சொல்லி விட்டாங்க, என்னை நீங்கள் துரத்த வேண்டாமா, தௌபா செய்து திருந்தி எனது கொள்கையிலிருந்து விலகி உங்களுடைய அந்த ஏற்பாட்டிலே நான் வந்திருக்கிறேன், உங்களது எண்ணத்தின் பிரகாரம் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. உள்ள வந்து இந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொன்னீங்க, டக்குன்னு படுத்திருந்தவங்க எந்திரிச்சு உட்கார்ந்து யாருங்க யாருன்னு சொல்லுங்க? நிசாமுத்தீன் வலியுல்லா. ஏன்னா கேட்டுக்கிறேன், கரெக்டா கேட்டுட்டு இருக்கீங்களான்னு. ஏன்னா நைட்டு ஒன்றை காலம் இல்லைங்க, சாதாரணமான நேரம் இல்லையே. அந்த நிசாமுத்தீன் வலியுல்லா டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்து தன்னுடைய தலப்பாகையை கலட்டி கொடுத்து, அவ்வளவு நீண்ட தலப்பா, அதை இந்த இடத்திலிருந்து அவர் எங்க நிக்கிறாரோ வெளியில அது வரைக்கும் இந்த தலப்பாகையை விரிச்சு வைங்க, அதுல நடந்து வர சொல்லுங்க. அவர் சும்மா நடந்து வரக்கூடாது, என் தலப்பாகையில் நடந்து வரணும் சொன்னாங்க. உங்களை நான் வெறுத்ததும் அல்லாஹ்வுக்காகத்தான், உங்களை நான் இப்பொழுது நேசிப்பதும் அல்லாஹ்வுக்காகத்தான் சொன்னாங்க. இந்த நேசப்பட்டவர்களுக்காக அரிசியின் நிழல் காத்திருக்கிறது. மனசாட்சி. இனி அடுத்து எத்தனீங்க? அஞ்சாவது, சீக்கிரமா சொல்லி முடிங்க. அஞ்சாவது என்ன தெரியுமா? தர்மங்கள் செய்யணும், யாருக்குமே தெரியாம செய்யணும். தர்மங்கள் செய்யணும், யாருக்கு தெரியாம செய்யணும், தெரியக்கூடாது யாருக்கு. இந்த வலதுகளை கொடுக்கறது இடதுகை தெரியக்கூடாது, அந்த மாதிரி கொடுத்து பழகணும். மதீனாவுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலேயும் அந்த உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டிருக்குமா. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கூட உணவுப் பொருட்கள் எல்லாம் கொடுக்கிறாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு ட்ரெண்ட் மாறி இருக்கு. ஜகாத்தை நாங்கள் உணவுப் பொருட்களாக தருகிறோம், ஒரு மாதத்துக்காக தருகிறோம், ஒரு வருடத்துக்காக தருகிறோம், நாங்கள் அப்படி தருகிறோம் இப்படி தருகிறோம். இப்ப தொடங்கியிருக்காங்க. காசை கொடுக்காம பொருளா தரலாட்டு. இவர் தர்ற மாதிரி ஒரு 10 ஏக்கத்துக்காக தந்து வீடு ஃபுல்லா அடுக்க வச்சுட்டு வீட்டுக்குள்ள படுக்க இடம் இல்லாம வெளியில வந்து படுத்து கிடக்குறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி சூழல் ஆயிப்போச்சு. உடனே நான் கேட்டேன், என்னங்க செய்ய போறீங்க? நிறைய வந்து சேர்ந்துருக்கு. இப்ப நான் ஒரு வியாபாரத்தை பேசிட்டு வந்தேன்,
அவர் பார்த்துட்டு ஒரு ஏதாவது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்க பார்த்தா நல்ல நோக்கத்தோட தர வேண்டியது. ஆனால் இவர்கள் கொண்டு போய் அதை கொடுத்து நீ என்ன கொடுக்குறியோ கொடுப்பான்னு சொல்லி அந்த ஒரு பேக்கேஜ் 3000 ரூபாய் இருந்தா 300 ரூபாய் கொடுத்துட்டு அவங்க மனசாட்சி இல்லாம வாங்கிக்க. இவங்க கிடைச்சது போதுன்னு சொல்லி அந்த 300 ரூபாய் வாங்கிட்டு வர்றாங்க. இந்த நிலை இப்ப ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. அதனால வாலிபர்கள் கொஞ்சம் உஷாரா இருங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. அப்போ மதீனா நகரத்துல எந்த வீட்டுல பார்த்தாலும் உணவுப் பொருட்கள் அங்கங்கே வைக்கப்பட்டிருக்குமா, ஏழைகளுடைய வீடுகள். காலையில பார்த்தீங்கன்னா இது யாரு வந்து வச்சா, இது யாரு கொடுத்தது எதுவுமே தெரியாது. ஆனால் அதுக்குள்ள ஒரு சின்ன சீட்ல எழுதப்பட்டிருக்குமா, இது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது, இது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது மட்டும்தான் இருக்குமா. இதை யாரு கொடுக்கறாங்கன்னு பல வருஷங்களாக தெரியல. ஒரு நாள் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு இறந்துட்டாங்க. யாரு? ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு இறந்துட்டாங்க. அவங்களுடைய ஜனாசா குளிப்பாட்டும் போது இந்த தோல் புஜம் முதுகு எல்லாமே மூட்டை சுமந்த அடையாளங்கள் இருக்கு. அப்ப கேக்குறாங்க, இவங்களுக்கும் மூட்டை சுமக்கிறதுக்கு என்னங்க சம்பந்தம், இவ்வளவு பெரிய பெருந்தகை? அப்ப அவங்க மகனார் சொன்னாங்க, நீங்கள் யாரும் எதையும் நினைக்க வேண்டாம், இத்தனை நாட்களாக உங்களது வீடுகளை நோக்கி வந்த பொருட்கள் எல்லாம் என் தந்தை சுமந்து வந்ததுதான். மவுத்து வரைக்கும் யாருக்குமே தெரியலங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன பாட்டில கொடுக்குறான், போட்டோ எடுங்க, போட்டோ எடுத்து எதுல போடுங்க, எதுல வளைய இடத்துல போடுங்க. ஒரு ஷால போட்டோ எடுங்க, ஒரு மாலை போட்டோ எடுங்க, எதை கொடுத்தாலும் போட்டோ எடுத்து உடனே போட்டோ எல்லாத்துக்கும் பரவும். என்னென்ன நன்மை கிடைக்கும்? நான் ஒரு ஊருக்கு பயானுக்கு போயிருந்தேன். பள்ளிவாசல் தான் இந்த மாதிரி பேண்ட் எல்லாம் இருந்துச்சு. அந்த பேண்ட்ல ஒவ்வொரு ரெக்கையிலையும் யார் கொடுத்தாங்கன்ற பேர் இருக்கு. எனக்கு முடவர் பாஷா, அமர் பாஷா, குந்தூர் பாஷா, சர்தார் பாஷா எல்லாம் அந்த இடத்துல பேண்ட் முழுக்க அந்த ஓடாம நிக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா மண்டையை சுத்துது. அவ்வளவு பேர்களை கொண்டு நிரம்பி இருக்குங்க. அந்த பேண்ட் யார் கொடுத்தாரோ அது காத்துல பறக்குது. ஒரு பேர், அந்த பேர் காத்துல பறக்குது, அல்லாட்ட போய் சேரல, இங்கேயே பறந்து முடிஞ்சிருக்கு. ஏங்க சமீபத்திலே இந்த பெரம்பூர் ஸ்டேஷன், இந்த பெரம்பூர் ஸ்டேஷன்ல அந்த லாஸ்ட்ல இப்பதான் மதிச்சுவர் பெருசா கட்டிட்டாங்க. இதுக்கு முன்னால கட்டப்படாம இருந்த நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் அந்த பிளாட்பாரத்தில் தூங்குவாங்க. யாருன்னா இந்த கடந்திருக்கீங்களோ நீங்க பார்த்திருப்பீங்க. பாவமா படுத்திருப்பாங்க. ஒரு நாள் இரவு நேரத்துல ஒரு 2-3 மணி இருக்கும். அந்த நேரத்துல ஒரு வேன் வந்து நின்று அத்தனை பேருக்கு மேலையும் கம்பளி போர்வையை போத்திட்டு யாருண்ட காட்டாம, முகத்தை கூட காட்டாம அனைவருக்கு மேலையும் கம்பளி போர்வையை போர்த்தி விட்டு போயிருக்கு. அத அந்த நைட் நேரத்துல கேமரா படம் பிடிச்சு எவரென்றே தெரியவில்லை, உபகாரிகள் இப்படி எல்லாம் இருக்கிறார்கள் போட்டு, எவரென்றே தெரியவில்லை, ஆனால் உபகாரிகள் இப்படி எல்லாம் இருக்கிறார்கள். அந்த பிளாட்பாரத்தில் படுத்திருக்கிற அந்த வயோதிகர்களுக்கும் ஏழைகளுக்கும் அந்த குளிரிலிருந்து பாதுகாப்பதற்கு கம்பளி உடையை போர்த்தி விட்டு சென்றிருக்கிறார்கள் என்று ரொம்ப சந்தோஷமா போட்டிருந்தாங்க. ஏங்க இப்படிப்பட்டவர்களுக்காக காத்திருக்குதுங்க அரிசியுடைய நிழல். எந்த ஒரு நனவு செஞ்சாலும் யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு கமுக்கமா செய்யணும், மறைவா செய்யணும், யாருக்குமே தெரியக்கூடாது என்று சில பேர் செய்வாங்க. 4 பேர் இருக்கிற நேரத்துல தான் சொல்றது. என்ன சொல்றது? அதுல தும்னா சரா அலக் தேக்னா கபானா சார் 4 பேர் இருக்கிறவர் கேட்கறது. அந்த 4 பேரும் என்னங்க இவர் அலக் தேக்னா ஹே சொல்றாரு. अलग देखकर क्या करने जाते हैं मालूम नहीं, अलग देखते तो क्या 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 देने जाते हैं कि मालूम नहीं. अलग देखना है कहता नादर அவர் போயிடுவார். போன பிறகு என்ன உசுர வாங்குவாங்க, போனது अलग देख बोले ना आए की अलग देखे की क्या देखे सो क्या दिए सो விடவே மாட்டாங்க இவங்களும். ஏங்க அவர் சும்மா நீங்களா நிக்கிறீங்கன்றதுக்காக சொன்னாருங்க, அவர் வரவே இல்லைங்க. அவர் யாருன்னே நமக்கு தெரியாதுங்க. அவர் தர்றது இல்லைங்க, தர்ற மாதிரி பேசணும். ஒரு 500 ரூபாய்க்கு கடன் வாங்கிட்டு போனார் ஒருத்தர் ஆகியா. ஏன்னா அவர் வந்த இடத்துல அவர் வந்தது வந்தோம் அப்படியே கோடிக்கறி வாங்கிட்டு போயிடலாம் நினைச்சிட்டாரு. ஆனா கையில காசு இல்லை. அதுல ஒரு 500 ரூபாய். ஏன்னா அஜித் குமார் கிட்ட கேட்கும் போது அதுல एक 500 दे அப்படி கேட்க மாட்டார். என்ன கேட்கும்? அதுல एक 500
அப்படின்னு. இந்தாங்க ஹாஜியார் பாசம் எப்படி ஹாஜியார் பத்தும், இந்தாங்க 1000 ரூபாய் வைங்க அப்படின்னு கொடுத்து. சரி கொடுத்தாச்சு, கொண்டு போயாச்சு. இந்த வாங்கினது கொண்டது எனக்கு மட்டும் தெரியும், அவருக்கு மட்டும் தெரியும், யாருக்கும் தெரியாது. ஆனா அவர் தருகின்ற போது என்ன செய்யறாரு, எல்லாம் நிறைய பேர் இருக்கிற நேரத்துல ஒரு 1000 ரூபாய் எடுத்து வந்து ஜோப்ல வைக்கிறாரு. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, எல்லாரும் என்னங்க நினைப்பாங்க? உடனே அவர் போன பிறகு என்ன அதுல இன்னைக்கு வருமானம் தானே யாரு கேட்கல, ஒருத்தர் கேட்க நீங்க ஒரு என்கிட்ட வாங்கிட்டு கூட காரணங்க அப்படின்னு. அப்ப கொடுக்கிறது யாருக்குமே தெரியாம கொடுத்தா அப்படிப்பட்டவர்களுக்காக காத்திருக்குது அந்த அரசனுடைய நிழல். அல்லாஹ் அதுல நம்மளையே ஆக்குவானா. இனி 6வது 7வது 2 சொல்லி முடிக்கிறேன். 6வது யார் தெரியுங்களா? ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், அந்த பெண்மணி தன்னை அலங்கரித்துக் கொண்டு தன் வலையிலே அவனை விழ வைக்க வேண்டும் என்று ஆசிக்கிறார். எப்படி சலீஹா தன்னுடைய வலையிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விழ வைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அது போன்று இன்றும் இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் வாலிபர்களை தங்களது வலையில் விழுக வைக்க நினைக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் நல்ல குடும்பஸ்தர்களை வலையில் விழுக வைக்க நினைக்கிறார்கள். இன்னும் சிலரோ நல்ல கண்ணியமாக மக்கள் மத்தியில் இருப்பார்கள் அல்லவா, அவர்களை தன் வலையில் விழ வைக்க நினைக்கிறார்கள். இன்னும் சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இன்னைக்கா நாளைக்கா நாளை மறுநாளான்னு தெரியல, அந்த கண்டிஷன் இருப்பார்ல, அப்படிப்பட்டவரை வலையில் வைக்க நினைக்கிறார்கள். இந்த கிழவனை கட்டிக்கிட்டு நீ எதுமா அவனை போய் கல்யாணம் முடிச்சுன்னு ஆசைப்படுறேன்னு கேட்டா, அதுக்கெல்லாம் அவன் இல்ல, அவர் சீக்கிரத்தை போயிடுவார்ல, அவருதெல்லாம் வந்துருக்குல்ல, அதுக்கு தான். அப்போ இன்னைக்கு ட்ரெண்ட் வேற மாதிரி போய்கிட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு என்னிடத்தில் வந்து சொன்னார் ஒருவர், ஹஸரத் என்னுடைய கம்பெனியிலே நான் நிம்மதியாக இருக்க முடியல ஹஸரத், என்னுடைய இடத்துல நான் நிம்மதியாக உட்கார முடியல ஹஸரத், நான் பணிகளை ஒழுங்காக செய்ய முடியல ஹஸரத். என்னப்பா காரணம்? என் பக்கத்தில் ஒருவன் இருக்கிறாள் ஹஸரத், நொடிக்கு 100 தடவை புஷ் என்று அடித்துக் கொண்டே இருக்கிறாள் ஹஸரத். என் பக்கத்திலே ஒருவன் வேலை செய்கிறார், அடிக்கடி சார் சார் என்று என்னை அழைத்துக் கொண்டே இருக்கிறாள் ஹஸரத். எனக்கு பயமாக இருக்கிறது ஹஸரத், நான் என்னையே இழந்துருவேனோ பயமா இருக்கு. இந்த பயம் வரவே தக்குவாங்க. என்னிடத்துல வந்து கேட்டார், என்னை நிம்மதியா வேலை பார்க்கவே விட மாட்டான். எந்த நேரம் பார்த்தாலும் சார் நாசா சாப்பிட்டீங்களா சார், சார் டீ சாப்பிடலாமா சார், சார் ஏன் ஒரு மாதிரியா கவலையா இருக்கீங்க சார், எங்க கவலை இல்லைன்னா கூட கவலை ஆக்கிடுவா போல் தெரியுது, நிம்மதியா இருக்கிறவனை நிம்மதி கெடுத்துருவா போல் தெரியுது. இப்படி நிறைய நிலை. உடனே நான் அவருக்கு சொல்லி கொடுத்தேன், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சலீஹா துரத்தி கொண்டு வருகிற நேரத்தில் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நாவிலே அல்லாஹ் என்ன வார்த்தையை சொல்ல வைத்தானோ அந்த வார்த்தையினால் பூட்டியிருந்த கதவு திறந்ததோ அந்த வார்த்தையை நீங்களும் சொல்லுங்கள், உங்களுக்கு வழி பிறக்கும் சொல்லி கொடு. அத வாலிபர்கள் மனதை செஞ்சுட்டுங்க. குர்ஆன்ல இருக்கு ஆயத், வஇல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹின்ன வஅகும் மினல் ஜாஹிலீன். ரப்பே ரஹ்மானே, வலை விரித்து என்னை துரத்துகிறான், நீ எனக்கு ரஹ்மத் செய்யவில்லை என்றால் நான் வலையிலே சிக்கிக் கொள்வேன் ரப்பே, நான் அறிவீனர்களில் ஆகிவிடுவேன் ரப்பே, என் மீது கருணை காட்டிடு ரப்பே. யார் சொன்னா? ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. பூட்டி இருந்த கதவு திறந்துருச்சு, எந்த சாவியும் இல்லாம திறந்துச்சு. அப்படின்னா இன்னைக்கு நம்ம வாலிப பிள்ளைங்க இந்த துஆவை ஓதிக்கிட்டே இருக்கணும், எந்த நேரமும் ஓதணும். அப்பதான் சஹீ சலாமத்தா போயிட்டு சஹீ சலாமத்தா திரும்ப முடியும். அப்ப ஒரு பெண்மணி அழகுள்ளவள், ஹதீஸ்ல இப்படியே வருது, அழகுள்ளவள், நல்ல அந்தஸ்து மிக்கவள், அவள் தன் அழகிலே ஒரு வாலிபனை விழ வைக்க நினைக்கிற போது அந்த வாலிபன் சொல்லுகிறான், இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், என்னை வழிநடத்தி விடாதே என்று சொன்னால் அவனுக்காக வேண்டி அர்ஷினுடைய நிழல் காத்திருக்கிறது. அதே போன்றுதான் ஒரு பெண்மணி, அவள் நிம்மதியாக இருக்கிறாள், சந்தோஷமாக இருக்கிறாள், அவளது சந்தோஷத்தை கெடுக்க நினைக்கிறான், அவளை வழிநடத்த நினைக்கிறான், அவளது வாழ்க்கையை கெடுத்து விட நினைக்கிறான் அயோக்கியன். அந்த நேரத்தில் அவள் சொல்கிறார், நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்கிறார். உடனே அவன் சொன்னான், நான் அல்லாஹ்வை பயந்து கொண்டேன் என்கிறான். 2 பேரும் விலகி விட்டார்கள் என்றால் இப்படிப்பட்டவர்களுக்காக அர்ஷினுடைய நிழல் காத்திருக்கிறது. கடைசியா எத்தனையோ 7வது யாருங்க? தனிமையிலே யாருமே பக்கத்தில் இல்லாத போது, அது இருளாக இருக்கலாம், தன்னுடைய அறையாக இருக்கலாம்,
அல்லது பள்ளியாக இருக்கலாம், பக்குவப்படுகின்ற இடங்களாக இருக்கலாம். அது போன்ற இடத்திலே இருந்து தான் செய்த குற்றங்களை நினைத்து அந்த குற்றங்களுக்காக ரப்பு தன்னை தண்டிக்கவில்லையே அதை நினைத்து அவன் நினைத்திருந்தால் என் கண்களை குடுக்கி இருக்கலாம், அவன் நினைத்திருந்தால் என் காதுகளை சூடாக்கி இருக்கலாம், அவன் நினைத்திருந்தால் என் மானத்தை வாங்கி இருக்கலாம், அவன் நினைத்திருந்தால் என் மரியாதையை குலைத்திருக்கலாம், அவன் நினைத்திருந்தால் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். ஆனால் என் ரப்பு என்னை மன்னித்தான், என் ரப்பு என்னை கண்ணியத்தை பாதுகாத்தான் ரப்பே அப்படின்னு அழுதால் அவனது கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து விட்டால் அவனுக்காக வேண்டி அரிசினுடைய நிழல் காத்திருக்குதுன்னு சொன்னாங்க. மலக்குகளிடத்தில் அல்லாஹ் சொல்றானா, ஓ மலக்குகளே, அவர் செய்கின்ற நன்மைகளை எல்லாம் எழுதுங்கள், அவர் செய்கின்ற தீமைகளை எல்லாம் எழுதுங்கள். ஆனால் அவர் அழுதால் அதை நீங்கள் எழுதாதீர்கள், அது எனக்கும் அவருக்கு மத்தியில் உள்ளது, அதற்கான கூலியை நான் தருவேன், நான் எழுதி வைக்கிறேன், என் கைப்பட நான் எழுதி வைக்கிறேன். அப்படி என்றால் அந்த தனிமை எவ்வளவு முக்கியமானது, அந்த தனிமையில் வைத்து அழுவது எவ்வளவு முக்கியமானது. நீ அழுகின்ற அழுகை நரகத்தினுடைய 7 கடல்களை அணைத்து விடுஞ்சன. அந்த அழுகை நம்ம அழுகணும், தனிமையில் அழுகணும். ஹதீஸ்ல வருகிறது, நீ தனிமையில் அழுவது போன்ற பாவனையாவது செய்து நீ ரப்பிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்டு அதை நடக்காமல் போகாதுன்னு சொல்றாங்க. அது என் சத்தியம் என்றாங்க. அப்ப அப்படி இருக்கும் போது அதை விடலாமா? அல்லாஹ் அதுல என்னங்க வச்சிருக்கிறான்? அல்லாஹ் நமக்கு எந்த நிழலுமே இல்லாத அந்த நாளிலே, வெயில் 10 மடங்கு அதிகமாக அடிக்கிற நேரத்திலே, என்ன நடக்குமோன்னு திடுக்கிட்டு போயிருக்கிற நேரத்திலே அல்லாஹ் இந்த 7 வகை மனிதர்களுக்கு தன்னுடைய அரிசின் நிழலை தருகிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு பேக்கேஜ் தான் சொல்லியிருக்கீங்க, இன்னும் 3 பேர் கொண்ட பேக்கேஜ் இருக்குன்னு சொன்னீங்க, இன்னொரு நீண்ட லிஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்க. அதெல்லாம் எப்போ எங்களுக்கு கிடைக்கும் நீங்க கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் நசீப் இருந்தால் அடுத்த ஆண்டு உங்களுக்கு சொல்லுவேன். வல்ல ரஹ்மான் சொன்னதை கொண்டும் கேட்டதை கொண்டும் அவன் செய்யும் பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வாரி வாரி வழங்கிடுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.